அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100 ப்ரோக்ராமில் தான் இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி இது 3வது கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நேற்று கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஓகே. ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட், தென் வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர், தென் அட்வொகேட் ஜெனரல். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் முடிச்சாச்சு, ஓகே. ஸோ அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இன்சென்ஸ் வெயிட்டேஜ் பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் அசைன் பண்ணுறோம், ஓகே. ஸோ அப்படி அசைன் பண்ணுற கண்டிஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எந்த டாப்பிக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி, ஓகே. ஸோ ஜுடிஷியரி அப்படிங்கிறதுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து கேட்டலாம் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ ஜுடிஷியரி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், ஓகே. ஸோ ஒரு 2018க்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படிங்கிறது இருந்தாலும், ஓகே. ஸோ பெருசாக கொஸ்டின்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து வரல அப்படின்னாலும், பட் ஒரு பொட்டன்ஷியலான கிரவுண்டு ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ்னு சொல்ல முடியும் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஏன்னா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, ஓகே. ஸோ அந்தளவுக்கு அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஏரியா. அப்போது நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட முடியுமானா பண்ண முடியாது, ஓகே. ஸோ அதுக்கும் ஒரு டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்து அதில் சில பேசிக் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவ்வளோதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க, ஓகே. ஸோ பேசிக் ப்ரொவிஷன்ஸ் தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அந்த பேசிக் ப்ரொவிஷன்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேஜர் ஏரியாஸ் முடித்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு செட் ஆஃப் வெயிட் உள்ள ஏரியா இன்னும் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு, ஓகே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் அது கிளாஸ் 4ல் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இதை முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் இருக்கும்ல, அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஏரியாஸ், ஓகே. கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஏரியாஸ் எல்லாமே ஸ்மால் ஏரியாஸ் தான். அது எல்லாத்தையுமே என்னென்னா டே 5ல் நம்ம கன்சாலிடேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பார்லிமெண்ட், தட் இஸ் இந்தியன் பாலிட்டியோட ஓவரால் டிஸ்கஷனு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு 10 மணி நேர கிளாஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிவிஷன் கிளாஸாக அமையும், ஓகே. ஸோ இன்கேஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போகணுன்னாலும் இந்த ஒரு கிளாஸஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே நோட்ஸை வச்சு திரும்பிட்டே போனீங்கனாலும் அது முடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இதை செட் பண்ணியிருக்கிறது, ஓகே. ஸோ இப்போ ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ரிவிஷனுக்கு பார்க்கும்போது இன்னமும் என்னவாகும்னா ரிஃபைன்மெண்ட் நடக்கும். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கன்சாலிடேட் ஆல் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது ஆல் அபவுட் ஜுடிஷியரி தான், ஓகே. ஸோ இந்தியன் ஜுடிஷியரி, ஓகே. ஸோ ஜுடிஷியரி அப்படின்னு போகும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் அங்கேருந்து கொஸ்டின்ஸ் வருது, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு அதோட அப்பாயின்மெண்ட்டு, தென் தேர் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ், தென் ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வச்சு வந்துடுது, ஓகே. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அதோட ப்ரொபோசிஷன்ஸ், தென் இப்போ ரீசெண்டாக இந்த ஆர்டிகல் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் திங்ஸ் அது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ஓகே. ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு கம்பேரிசன் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட கம்பேர் பண்ணி தான் ஹைகோர்ட்டோட கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதுவும் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே கேட்ட கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸை பொறுத்தளவுக்கு பெருசாக கொஸ்டின்ஸ் கிடையாது, ஓகே. இட் இஸ் சபார்டினேட் கோர்ட்ஸ் நான் சொல்கிறது, ஓகே. ஸோ சபார்டினேட் கோர்ட்ஸில் பெருசாக அங்கே கொஸ்டின்ஸ் இல்லை. இருந்தாலும் பேசிக் என்ன அப்படிங்கிற சபார்டினேட் கோர்ட்ஸில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஜுடிஷியல் பார்ட்டு முடிஞ்சிடும், ஓகே. ஸோ ஓரளவுக்கு நம்ம பேசிக்காக கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் இருக்கும். கிளாஸை தொடர்ந்து கவனிச்சிங்கனாலே ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி உங்களுக்கு அட்லாஸ்ட் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிக்கலை போட்டு தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ஐம் ஷுர் அபவுட் இட், ஓகே. ஸோ சில கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும், சம்வேர் கிளாரிட்டி இல்லாத ஒரு ஏரியாலையும் கூட சொல்கிறது, ஓகே. ஸோ இப்போ ஜுடிஷியரியை பொறுத்தளவுக்கு த பவர் ஃபஸ்ட்டு, ஓகே. ஸோ த பவர் டு இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் வெஸ்டட் வித். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஓட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ரொபோர்ஷன் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெஸ்ட் வித் தி சுப்ரீம் கோர்ட்டு தான், சாரி, வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட், ஓகே. ஸோ பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட், தட் இஸ் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட இன்க்ரீஸ் பண்ணுறது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 7 ஜட்ஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக இப்போ பார்த்தீங்கன்னா 33+1, ஓகே. ஸோ 2019 தான் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஜுடிஷியரி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்.
எனி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேன் பி கால்ட் பேக் டு சிட் அண்ட் ஆக்ட் அஸ் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் ப்ரியர் பெர்மிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் அந்த வருஷம் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் பேக் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் சுப்ரீம் கோர்ட் ட்ரை டு இம்பார்ட் சம் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பெஞ்சஸ். ஓகே, ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டாங்க. கன்சர்ன் வித் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ எனி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேன் பி கால் பேக் டு சிட் அண்ட் ஆக்ட் அஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் ப்ரியர் பெர்மிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து a high court in India has the power to review its own judgment as the Supreme Court does. ஸோ கம்பேரிசன் தான். கிட்டத்தட்ட இதை கொண்டு போய் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், ஹை கோர்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் வச்சிட்டோம். பட் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கோர்ட்னால அதோட ஜட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கான பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இருக்கா வித் ரெஸ்பெக்ட் டு ஹை கோர்ட் அப்படின்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இருக்குது. அப்போ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இருக்குன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்னன்னா தே ஹேவ் த ரைட் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்கிறது தான் அதோட இன்ஃபரன்ஸ் ஆர் அப்சர்வேஷன். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை அப்படின்னாலும் அந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்மளால எதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கோர்ட் ஆல்சோ ஹாவ் தி ரைட் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் வித் ரெஸ்பெக்ட் டு ஹை கோர்ட் கரெக்ட் தான். லைக் சுப்ரீம் கோர்ட் டஸ்ஸான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ஏன்னா அது அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனால. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. நெக்ஸ்ட், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லைக் இதுவும் அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ வாட் இஸ் தி ப்ரொவிஷன் டு சேஃப் கார்ட் தி அட்டானமி ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ வாட் ஆல் தி அட்டானமி, எதெல்லாம் பாதுகாப்பு அமைப்பாக இருக்குது சுப்ரீம் கோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, while appointing the Supreme Court judges, okay, the President of India has to consult the Chief Justice of India. Yes, okay, so he has to consult to the Chief Justice of India. அது கரெக்ட் தான். ஓகே, then the Supreme Court judges can be removed by the Chief Justice of only India onlyன்னு சொல்றாங்க. அப்படியா? ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் தி ஜட்ஜஸ் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 124 கிளாஸ் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அன் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ தட் ஹேஸ் டு பி அப்ரூவ்ட் ஃப்ரம் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார், நோ டவுட் இன் இட். பட் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒன்லின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, தேர்ட் பாருங்க, salaries of the judges are charged on the consolidated fund of India to which. ஓகே, ஸோ charged consolidated fund of India ன்னு கேட்குறாங்க. கரெக்ட். To which the legislature does not have right to vote. Okay, so legislatureக்கு voting ரைட் இருக்கா வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது நோன்னு தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் பார்க்கும்போது அங்கே மணி பில் கிளாசிஃபிகேஷன்ஸ் வரும்போது அங்கே டிமாண்ட் ஃபார் கிராண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அனதர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இந்த சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு டிபேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் இன் தி ஹவுஸ், பட் இட் இஸ் டஸ் நாட் ஹாவ் த ரைட் டு ஓட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கரெக்ட் தான். இந்த salaries ஆஃப் தி ஜட்ஜஸ் ஆர் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் கரெக்ட். டு விச் லெஜிஸ்லேச்சர் டஸ் நாட் ஹாவ் டு ஓட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டஸ் நாட்னா எஸ், அவங்களால ஓட் பண்ண முடியாது. செகண்ட் ஆஃபும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, அடுத்து பார்ப்போம். All appointment of officers and the staff of the Supreme Court of India are made by the government. Okay, only after consulting the Chief Justice of India. Okay, so all appointment of officers and staff of the Supreme Court யார் பண்றா? சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாஃப், அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இவங்களாம் யார் ரெகுலேட் பண்ணுறா இல்லை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பண்ணுதான்னு கேட்டால் நோ, தட் இஸ் நாட். இட் இஸ் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, சிஜிஐ தான் பண்ணுறாரு, நாட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு நம்ம பார்த்தோம். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பொறுத்தளவுக்கு ரிமூவ் பண்ணுறது பிரசிடென்ட். ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் with respect to salaries of the judges are charged on the consolidated fund of India to which legislature does not have to vote அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with respect to all appointment of officers and staff of the Supreme Court are made by பிரசிடென்ட் தானோ தவிர, சாரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தானோ தவிர யார் கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A 1 and 3. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சீரியஸில் சொல்கிறேன். பிரசிடென்ட் இருக்கிற இடத்துல பார்லிமெண்ட் இருக்கிற இடத்துல பிரசிடென்ட்,
ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் ஆர் பார்லிமெண்ட், ஸோ இந்த மாதிரி ரீஷஃபிள் ஆகக்கூடிய அந்த பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ அது நீங்கள் ஜுடிஷியரியில் நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக கான்சியஸாக எடுத்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல பிரசிடென்ட் வர்றாங்க, எந்தெந்த இடத்துல பார்லிமெண்ட் வருது, எந்தெந்த இடத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வர்றாரு அப்படிங்கிறதா. இந்த 3 தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக மாறி 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 ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் A 1 and 3. ஓகே ஃபைன். அடுத்து ரிமூவல் ப்ராசஸ். ஓகே, ஸோ ரிமூவல் ப்ராசஸ் 2019 கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வருஷம் என்ன வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் வந்து அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸோ ஓகே, ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், பட் அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவல் ப்ரொசீஜர் ஒன்று இனிஷியேட் பண்ணாங்க. ஓகே, இப்போயுமே இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஓகே, இப்போயுமே ரிமூவல் ப்ரொசீஜர் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஏன்னா ஒரு ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ ரிமூவல் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு இந்த தடவையும் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த மோஷன் டு இம்பீச் எ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா cannot be rejected by the speaker. இதுதான் கொஸ்டினோட டிமாண்டே ஆக்சுவலாக. ஓகே, ஸோ த மோஷன் டு இம்பீச் த ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா cannot be rejected by the Speaker of the Lok Sabha as per the Judges Inquiry Act 1968. ஓகே, ஸோ கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் டு இம்பீச் த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதை ஸ்பீக்கர்னால ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு மோஷன் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா இன் தி ஹவுஸ், அந்த ஹவுஸில் ஹூ இஸ் தி ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா அப்படின்னு வரும்போது ஸ்பீக்கர். ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சேர்மன். ஓகே, ஸோ இந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸருக்கு ரைட் இருக்கா அந்த மோஷன், எஸ்பெஷலி இம்பீச் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்த ஒரு மோஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கர் இருக்கான்னு கேட்டால் இருக்குதான். ஓகே, ஸோ அந்த டைம் ராஜ்யசபாவில் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசல்யூஷன் என்ன பண்ணனா அக்செப்ட் பண்ணலை. தட் இஸ் அந்த மோஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறல அப்போது இருந்த டெபுட்டி சேர்மன். ஓகே, ஸோ அப்போ யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தி தென் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு இருந்தார். ஓகே, ஸோ அந்த டைம் என்ன பண்ணலன்னா அந்த ரெசல்யூஷன் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அஸ் வெல் அஸ் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஆர் எனி அதர் லா இன் தி ஹவுஸ். ஸோ அவருக்கு அது சப்ஸ்டான்ஷியலாக இருக்குது இல்லை ஜஸ்டிஃபைடாக இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாத அந்த மோஷனை பொறுத்தளவுக்கு ஹீ இஸ் தி கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி டு டிசைட் இட். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதோட டிமாண்டில் தான் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் wrong. ஏன்னா he has the right to reject it. Okay, then the Constitution of India defines. Okay, so Constitution of India defines and give details of what constitutes incapacity or proved misbehavior of the judges of the Supreme Court of India. Okay, so இப்போ what is the ground for removal of the Supreme Court judge அப்படின்னா proved misbehavior or incapacity அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். ஓகே, ஸோ வாட் இஸ் தி கிரவுண்ட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னா ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இருந்தாலும் வாட் இஸ் இட் அப்படின்னா incapacity or proved misbehavior is the ground. ஓகே, அது வரைக்கும் ஃபைன். பட் கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணியிருக்கா வாட் இஸ் மென் பை incapacity or proved misbehavior? கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் டிஃபைன் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ தே said that the ground for the removal of the judges of the Supreme Court as well as High Court is incapacity or proved misbehavior, but defines அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் தி கண்டிஷன். யார் அதை டிசைட் பண்ணுறது அப்படின்னா ஹவுஸ் டிசைட் பண்ணுறது. ஓகே, ஸோ தட் இஸ் பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுறது. யார் டிசைட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் அதுக்கான டெஃபனேஷன் கிடையாது. அப்போ மோஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபைன் வருது இல்லையா, இதெல்லாம் ஸ்டாப்பர்ஸ். ஸோ மோஸ்ட்லி கான்ஸ்டியூஷனில் எங்கேயாச்சும் டிஃபைன்டுன்னு வருது அப்படின்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி தப்பாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ டிஃபைன்டு அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல தப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் மேஜராக எங்கேயும் டிஃபனேஷன் ஒன்று இருக்காது. ஓகே, சம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் இருக்குங்கிறத தாண்டி மேஜராக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். ஸோ டிஃபைன்டுன்னு வரும்போது நீங்கள் நல்லா பாருங்கள், பியூஐக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அது தப்பு அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து டிஃபைன்டான்னு கேட்டால் இல்லை. சரி, இதை வச்சுக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ 1 and 2 இல்லை. ஓகே, ஸோ அடுத்து பார்க்கலாம். The details of the process of impeachment of the judges of the Supreme Court of India are given in the Judges Inquiry Act 1968. The details of the process of impeachment.
ஸோ டீட்டெயில்ஸ் இருக்கா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்க்கு? நம்ம சொல்கிறோம் இல்லையா, 100 மெம்பர்ஸ் லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணுறதா இந்த மோஷனை ஃபஸ்ட்டு அவங்க சப்போர்ட் பண்ணணும், 50 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவாக இருந்தால் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸ்பீக்கர் ஒரு 3 மெம்பர் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் உங்களால் பார்க்க முடியாது. இந்த ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்டில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ டீடைல்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர் கிவன் இன் தி ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் கரெக்டான்னு கேட்டால் தட் ஒன் இஸ் கரெக்டு தான். ஓகே, ஸோ பொதுவாக இந்த டெஃபினேஷன் இது ஆக்டில் இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாகி போயிடும். ஓகே, ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல தான் இந்த டெஃபினேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. பட் எனி ஆக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்டில் வாட் இஸ் மென் பை ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டெஃபினேஷன் இருக்கும். வாட் இஸ் மென் பை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டெஃபினேஷன் இருக்கும். ஏன்னா அதோட பர்பஸ் அதுதான். ஓகே, ஸோ ஆக்டோட பர்பஸ், ஸ்டாட்யூட்டரி ஆக்டோட பர்பஸ், அங்கே எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் கான்ஸ்டியூஷனில் பொதுவாக டெஃபினேஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் டிஃபைன்டுன்னு வரும்போது அது மோஸ்ட் ப்ராபப்ளி ராங்காக இருக்கிறதுக்கு தான் ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகே, இதை பொறுத்தளவுக்கு ப்ராசஸை பொறுத்தளவுக்கு டீட்டெயில் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்டில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இந்த ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட்னு ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து, if the motion for the impeachment of a judge is taken up for voting, okay fine, the law requires the motion to be backed by each house, okay, each house of the parliament and supported by a majority of total members of that house, okay, first condition satisfied, and by not less than 2/3 members of the total members of that house present and voting. So இதுதான் procedure or majority required for the ரிமூவல் ஆஃப் தி ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டான்னு கேட்டால் இதுதான் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ மெஜாரிட்டியோட திங்ஸ் மாறும் இல்லையா. ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னு சொல்லுவாங்க, அது சிம்பிள் மெஜாரிட்டி. தென் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னு சொல்லுவாங்க, அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஸோ அது மாதிரி இது ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட டைப் 2. ஓகே, ஸோ அப்படி வரும்போது இந்த இடத்துல இதுக்கான மெஜாரிட்டி ரெக்வயர்ட் கரெக்டான்னு கேட்டால் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கரெக்ட் தான். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதில் இந்த ப்ரொசீஜர் ஃபார் த ரிமூவல் வித் ரெஸ்பெக்ட் டு மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ ஆன்சர் இங்கே இருக்கிறது என்னென்னா C3 and 4 தான். ஓகே, அப்போது ஜட்ஜோட ரிமூவல் மோஷனை ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னால ரிஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். ஓகே, கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் இன்கெப்பாசிட்டி ஆர் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் டிஃபைன் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. மூணாவது, ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்டில் ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ரிமூவல் ஃபார் தி ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு மெஜாரிட்டி ரெக்வயர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தட் இஸ் ஓரளவுக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ்ஸு, ரிமூவல் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் ரிவிஷன் போவோம் இல்லையா. ஸோ அப்போது இன் டீட்டெயிலாக ஒவ்வொரு இதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரொஹிபிஷன் ஆர் லிமிடேஷன் ஆர் ப்ரொவிஷன் கண்டெய்ன்ட் இன் ஆர்டினரி லா cannot act as a prohibition or limitation on the constitutional power under Article 142. It could mean which one of the following? Okay, so they are particularly mentioning the Article 142 of the Constitution. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட் குட் மீன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கொஷினை பொறுத்தளவுக்கு இது ஜுடிஷியரியில் தான் வருது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம சென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த கொஷினை நம்மளால் டீகோட் பண்ணிட முடியும். ஏன் அப்படின்னு பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இங்கே ஓகே டு ஒன் எக்ஸ்டென்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் பாருங்கள் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. அடுத்தது பாருங்கள், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேனாட் மேக் லா ஆன் சர்டைன் மேட்டர்ஸ் வித்வுட் தி கன்கரன்ஸ் ஆஃப் தி யூனியன் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ இதில் ஓரளவுக்கு க்ளோஸ்லி ரெலவெண்ட்டாக மேட்ச் ஆகி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டு தான். The Supreme Court of India is not constrained in the exercise of its power by law made by Parliament. Okay, so in terms of exercising on complete justice under Article 142, any order or decree or any judgment given by the Supreme Court has to be abided by any institution in the country. Okay, so அதுதான் அந்த 142 complete justice ensure பண்ணுறதுக்காக. ஸோ எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது இது இவங்க எது பண்ண தேவையில்லை, ஃபாலோ பண்ணுங்கிற தட் இஸ் அந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக.
இஃப் தே ஓவர் ரைட் தி எனி பவர்ஸ் அப்படின்னு வரும்போது இட் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம். தட் இஸ் அவ்வளோ தூரம் அவங்க என்ன பண்ண கிடையாதுன்னா இன் டீட்டெயிலாக போய் ஆர்டிகல் 142 கொஸ்டின் பண்ணலை. ஜென்ரலாக இந்த இடத்துல எந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இது வருது அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டாலே போதும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா தான். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் தி ஆன்சர். ஸோ இப்போ குயிக் ரிவிஷன் ஒன்று போயிடலாம். சுப்ரீம் கோர்ட்டோட ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகல்ஸ் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் முக்கியமாக நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அதை மட்டும் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் கொஸ்டின்ஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப் அதிகம், அதனால சொல்கிறது தான். ஓகே, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போயிடலாம். கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 124 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கணும். ஓகே, ஸோ அது போக பார்லிமெண்ட் மே பை லா ப்ரிஸ்கிரைபல் லார்ஜ் நம்பர். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் யார் எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. இந்த இடத்துல பிரசிடென்ட்னு போட்டு கேட்பாங்க, இல்லை பார்லிமெண்ட். இது மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்றும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதில் இப்போ கரண்ட்லி 33+1 CJ, ஸோ 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. இதில் பொறுத்தளவுக்கு எந்த ஆக்டில் இதோட ரிவிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஓகே, இந்த ஆக்டில் தான் இப்போ ரீசெண்டாக 2019 ரிவைஸ் பண்ணது 33+1 சீனியர் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸை பொறுத்தளவுக்கு யார் பண்ணுறா? பிரசிடென்ட் தான். ஓகே, ஃபைன். பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல். ஓகே, ஆஃப்டர் கன்சல்டேஷன். ஓகே, ஸோ இந்த கன்சல்டேஷனுங்கிறத இப்போ வரைக்கும் பஞ்சாயத்தாக இருக்குது. ஓகே, ஸோ கன்சல்டேஷன் வித் சச் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஓகே, அண்ட் ஹை கோர்ட் இன் த ஸ்டேட் அஸ் த பிரசிடென்ட் may deem necessary for that purpose. In the matter of CJA approval, he shall consult other judges of Supreme Court and High Court as he deem necessary. Okay, so இங்கே பொறுத்தளவுக்கு president has to consult with the Chief Justice of India அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, அப்படியே அந்த கன்சல்டேஷன் மியர் கன்சல்டேஷன் தானா என்ன கன்கரன்ஸா அப்படிங்கிறது தான். மொத்தம் ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் கேசஸில் என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ தான் போயிருக்கும். இன்சென்ஸ் கன்சல்டேஷன் ஆர் கன்கரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கன்சல்டேஷன் அப்படிங்கிறது மியர் கெட்டிங் ஆன் ஒப்பீனியன். ஓகே, ஸோ இந்த இடத்துல சிஜிஐ சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சிஜிஐ கொடுக்கக்கூடிய ஒப்பீனியனை கம்பல்சரியாக யார் கேட்டாங்கன்னு அப்படின்னா பிரசிடென்ட் கேட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸில் என்னென்னா மியர் கன்சல்டேஷன் இஸ் கன்சல்டேஷன் சொல்லிடுவாங்க. பட் செகண்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸில் என்ன சொல்லிடுவாங்கன்னா கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தேர்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸில் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் சிஸ்டத்தில் ஒரு 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ப்ளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்க தான் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸை பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷனாக இருந்துச்சு. இதில் என்ன பயாஸராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவோட ரோல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வந்து 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணாங்க. அதனால ஒரு கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, தட் இஸ் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். ஓகே, ஸோ ஏன் இதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னா இப்போயும் இந்த இஷ்யூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்லாம் கேட்கும்போது நமக்கு சொல்ல தெரியணும். அதுக்காக தான் ரொம்ப சிம்பிள். அந்த தேர்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸில் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ப்ளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஜட்ஜஸ் தான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகே, இல்லை அவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு கொடுக்கறதுல இவங்க கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கன்சல்டேஷனில் வரும்போது இந்த ஜட்ஜஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது எஸ் நீங்கள் இதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம், ஆனால் இதில் எங்களுக்கு அட்வர்ஸ் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறதை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும். இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னா இப்போ ஃபுல்லாகவே ஜுடிஷியரி தான் இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான ரோல் கம்மியாகிடுது அப்படிங்கிறத டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டிலாம் கம்மியாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கொலிஜியம் சிஸ்டத்தில் அப்படிங்கிறத கன்சிடரேஷனுக்குள்ளே வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014. பட் இந்த அமெண்ட்மெண்ட்டை என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அட் த டைம் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் அண்ட் அனதர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் இந்த அமெண்ட்மெண்ட் தட் இஸ் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இட் இஸ் செட் டு பி நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை குலைக்கிற மாதிரி இருக்குது. ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுனால ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை அந்த கம்போசிஷன் கம்மி பண்ணுது அப்படிங்கிறதுனால இதை வந்து நல்லிஃபை பண்ணிட்டாங்க. நல்லிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இது வந்து நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷன், ஜஸ்ட் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். யார் அப்பாயின்மெண்ட் இருக்குது? ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டு. ஸோ அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா சர்டன் ப்ரோட்டோகால்ஸை யூனியன் கவர்மெண்ட்டும்
சுப்ரீம் கோர்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்முலேட் பண்ணுறாங்க. அதுபடி தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் இந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் என்னவாயிருக்கு? ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை. கான்ஸ்டியூஷனலாக ஏதாச்சும் உள்ள இம்பைட் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் தான். ஒரு மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜருங்கிறது ஒரு எம்ஓயு பிட்வீன் தி சுப்ரீம் கோர்ட் அண்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் இப்போ ஒரு கண்டிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஜஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஏதாச்சும் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிறத த்ரோ பண்ணுறாங்கனாலோ, இல்லை மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்கனாலோ, தட் இஸ் ராங். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பிரசிடென்ட் தான் பண்ணுறாரு. பட் கன்சல்டேஷன் வித் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. குவாலிஃபிகேஷன் கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்களா? எஸ் இட் இஸ். ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிஷனு. அண்டு அட்லீஸ்ட் 5 years ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டாக இருக்கலாம். ஆர் அட்லீஸ்ட் 10 years அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஆர் ஒப்பீனியன் ஆஃப் தி பிரசிடென்ட். நல்லா பாருங்க, ஒப்பீனியன் ஆஃப் தி பிரசிடென்ட். இந்த இடத்துல சிஜிஐன்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. ஓகே, ஸோ ஒப்பீனியன் ஆஃப் தி பிரசிடென்ட் எ டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட். ஓகே, ஸோ ஹூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் தி லா அப்படிங்கிறவங்க தான் டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணுறது. அப்போ 3 குவாலிஃபிகேஷன். ஒன் இஸ் அட்லீஸ்ட் 5 years ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டாக இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 10 years அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட்டாக இருக்கணும், இல்லை பிரசிடென்ட்டோட ஒப்பீனியனில் டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட்னு சொல்லணும். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிறதுல யாரை வேணாலும் ஒருத்தரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணலாம். பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. லா மினிஸ்ட்ரி போய், லா மினிஸ்ட்ரியிலேருந்து ஹோம் அஃபேர்ஸ் போய், ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து திருப்பி கன்சல்டேஷனுக்காக ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து, சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே கொலிஜியம் அவங்க கன்சல்டேஷன் ப்ராசஸ். இந்த ப்ரொசீஜர் இப்போ நமக்கு தேவையில்லை. பட் கோர் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது அங்கே பிரசிடென்ட் அவன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும். குவாலிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து டென்யூரை பொறுத்தளவுக்கு எனி ஏஜ் ப்ரிஸ்கிரைப்டான்னு கேட்டால் இல்லை. ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கா? 5 years 6 years தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏஜை வச்சு 65 years வரைக்கும் ஒரு ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். அவர் எந்த ஏஜ்லேருந்து வந்தாலும் 65 years வரைக்கும் அவருக்கு என்ன கிடையாதுன்னா ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ஸோ இங்கே 5 years 6 yearsங்கிற டென்யூர் கிடையாது இவருக்கு. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எர்லியராக அவர் போகலாம், 65 yearsக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணணும். ரிசைன்மினேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும்னா பிரசிடென்ட்ட தான் கொடுக்கணும். ஓகே, அது போக ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவல். ஓகே, ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்னு அதை சொல்லலாம். ஓகே, ஸோ ரிமூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது 124 Clause 4ல் சொல்கிறாங்க. அப்போ ரிமூவல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது எது மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பார்லிமெண்ட்டில் தான் பண்ண முடியும், அப்ரூவல் வாங்குறது. ஓகே, தோ பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் கிடையாது. இன்சென்ஸ் பிரசிடென்ட் நினச்சா ரிமூவ் பண்ணிட முடியாது. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறத தான் அவர் கேட்டாகணும் அப்படிங்கிற கண்டிஷனும் இல்லை. இந்த ப்ராசஸில் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் அவருக்கு வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் அப்படின்னு வரும்போது, அப்போ கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் என்ன அப்படின்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இது 2 கிரவுண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்களோ தவிர எங்கேயும் என்ன பண்ண கிடையாது, வாட் இஸ் மென் பை ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ அது இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இன்கேஸ் அவர் ஜட்ஜ்மெண்ட் தப்பாக கொடுத்துட்டாரு, இல்லை ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்ட் தப்பாக கொடுத்துட்டாருங்கிறதுக்காண்டிலாம் இதை இன்வோக் பண்ண முடியாது. ஓகே, அது ஒரு கண்டிஷன். ஃபைன். அடுத்து வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஆர்டிகல் 124 கிளாஸ்ல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்லிடுவாங்க. பட் ப்ராசஸ் எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968ல் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஷன் அட்ரஸ் டு தி பிரசிடென்ட். ஏன்னா இந்த மோஷன் யார்கிட்ட அட்ரஸ் பண்ணுறீங்க? பிரசிடென்ட்டுக்கு தான் அட்ரஸ் பண்ணுறீங்க ஃபார் இட்ஸ் ரிமூவல். ஓகே, இந்த மோஷனை பிரசிடென்ட்டுக்கிட்ட அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹவுஸில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது இந்த மோஷனை பாஸ் பண்ணி. அப்போ ஹவுஸில் அப்ரூவல் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்கே 100 members இன் தி லோக்சபா, 50 members இன் தி ராஜ்யசபாவோட அப்ரூவல் தேவைப்படுது. ஓகே, இதை இப்போ என்ன பண்ணுறீங்க? ஹவுஸோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறீங்க. இன்கேஸ் ஸ்பீக்கர்னா லோக்சபா, ராஜ்யசபானா சேர்மன் கிட்ட கொடுக்குறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சேர்மன் ஆர் லோக்சபா ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதர் டு அக்செப்ட் தி ஆர் ரிஜெக்ட் தி ரெசல்யூஷன் இருக்கான்னு கேட்டால் எஸ், ஹி ஹாஸ் தி பவர். ஏன்னா அவர் தான் ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆர் எனி ஆக்ட். எல்லாத்துக்குமே அவருக்கு தான் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கேன் ஹேவ் த ரைட் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் தி ரெசல்யூஷன். தட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, தென் ஒன்ஸ் த மோஷன் இஸ் அக்செப்டட் அப்படின்னா, ஒன்ஸ் மோஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு 3 member கமிட்டி. இந்த 3 member கமிட்டியில் ஒரு மெம்பர் ஒன் ஷால் பி சூசன் ஃப்ரம் அமங் தி சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸ் மேலே இம்பீச் பண்ணுறாங்கன்னா அதர் ஜட்ஜஸாக இருக்கலாம்.
இல்லை அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஒன் மெம்பராக இருக்கலாம். அனதர் பர்சன் யாருன்னு பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். ஓகே, அது எந்த ஹைகோர்ட்டாக இருந்தாலும் அவர் டிசைட் பண்ணுறதான். அடுத்து ஒன் ஷால் பி பர்சன் ஹூ இஸ் ஒப்பீனியன் ஆஃப் தி ஸ்பீக்கர். இங்கே பாருங்க, ஒன் ஒப்பீனியன் ஆஃப் தி ஸ்பீக்கர். ஆனால் அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பாருங்க ஒப்பீனியன் ஆஃப் தி பிரசிடென்ட் குவாலிஃபிகேஷன் வரும்போது. ஓகே, இங்கே பாருங்க ஒப்பீனியன் ஆஃப் தி ஸ்பீக்கர் எங்கன்னா ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்டில் ஒப்பீனியன் ஆஃப் தி ஸ்பீக்கர் அஸ் தி டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட். ஓகே, ஸோ இந்த 3 மெம்பர் கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷனை எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கன்சிடர் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த கமிட்டி ஓகே ஆமாம் இவங்க வந்து ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இல்லை கில்ட்டி ஆஃப் மிஸ்பிஹேவியர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஒன்று ஹவுஸில் சப்மிட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மோஷன் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங் எடுப்பாங்க. திட் இஸ் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அப்போ அந்த மெஜாரிட்டியோட சைஸ் இதுதான். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஹவுஸ் அண்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் தட் ஹவுஸ் அண்ட் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் அதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி. ஸோ ஒன்ஸ் அந்த மெஜாரிட்டி ப்ரூவன் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போகும். ஓகே, ஸோ அடுத்த ஹவுஸ்லையும் இதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரெசல்யூஷன் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் மேலே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ரெசல்யூஷன் 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆனதுக்கப்புறம் பிரசிடென்ட் அவங்கள ரிமூவ் பண்ணிடுவார். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன் ரிமூவல் ப்ராசஸோட மெக்கானிசம். ஓகே, ஸோ பிரசிடென்ட் அங்கே ரிமூவ் பண்ணுறது தான். அப்போ பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு, பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுறாரு. பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அண்ட் அதர் ஜட்ஜஸ் தேவைப்படுது. பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ரூவல் ஃப்ரம் தி பார்லிமெண்ட் தேவைப்படுது. இன் பிட்வீனில் தர் இஸ் அன் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைன். அடுத்து சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட் டிட்டர்மைன் பண்ணுறது தான். ஓகே, சீட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் சிட் இன் டெல்லி. இதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் ஷால் சிட் இன் டெல்லி ஆர் இன் சச் அதர் பிளேசஸ் ஆர் பிளேசஸ் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மே வித் தி அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இஷ்யூ ஆச்சு இல்லையா. ஸோ அதே சுப்ரீம் கோர்ட் பெஞ்சை தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அதை யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா as the Chief Justice of India with the approval of the President from time to time. ஓகே, ஸோ அப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிட் பண்ணுற பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. அது பிளேஸ் சொல்லிடுறாங்க. ஆர் இன் சச் அதர் பிளேசஸ் ஆர் பிளேசஸ் as the Chief Justice of India may with the approval of the President. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் நீங்கள் கொடுத்து கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரோட அப்ரூவலோட பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட அப்ரூவலோட ஒரு பெஞ்சை சுப்ரீம் கோர்ட் பெஞ்சை வேறு இடத்துல பொசிஷனிங் பண்ணலாம். ரீசெண்டாக இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறனால அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஆர்டிகல் 129 பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட் டு பி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கொஸ்டினில் பார்த்தோம். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாகவும் பனிஷ் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ரெண்டும் வந்து அதுக்கான ரைட்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஓகே, அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்ஹாக் ஜட்ஜஸ். இது நமக்கு 2019 கேட்டிருந்தது. ஏன்னா அந்த வருஷம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் நம்ம கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரம் இல்லாமல் இருந்தால் இன்சென்ஸ் ரெக்வயர்ட் நம்பர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை கேசஸ் பெண்டிங்காக நிறையா இருந்தால் அந்த மாதிரி டைம் பீரியடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தான் இருக்குது. ஓகே, பட் அவரே தனிச்சையாக பண்ணிக்கலாமானா அங்கே ஒரு ரைடர் அட்டாச் பண்ணுறாங்க. தட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மே வித் த ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகே, ஸோ கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஓட மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மே வித் த ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஓகே, ஏன்னா வேற எங்கேயாச்சும் ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு தான் இருக்கணும். ஸோ அவரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு தொடர்ந்து 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்துடுது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்துடுது. அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் யாரோட கன்சல்டேஷன் தேவை அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் கன்சர்ன் ஹைகோர்ட். அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட கன்சர்னோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யாராச்சும் ஒரு ஜட்ஜை இவர் டெம்பரவரியாக என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பொசிஷனிங் பண்ணிக்கலாம். அப்படி பொசிஷனிங் பண்ணக்கூடிய ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த ஜட்ஜ் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும். பவர் என்ன இருக்கும், என்னெல்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு பவர் இருக்குமோ எல்லா பவருமே இவருக்கும் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ அந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. பட் மே வித் தி ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். ஓகே, அண்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுங்கிறது கரெக்ட் தான். ஸோ இதுதான் அட்ஹாக் ஜட்ஜஸை பொறுத்தளவுக்கு அப்பாயின்ட் பண்ணுறது. அடுத்து பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்.
ஓகே, இப்போ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஃபார் சம் அதர் ரீசன் ஹி இஸ் நாட் ஏபிள் டு சிட் இன் தி ஆஃபீஸ். ஓகே, ஸோ எனி ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் எனி சம்திங் மாரல் இஷ்யூஸ், எனி இஷ்யூஸ். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் டெம்பரவரியாக லீவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் யாரை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணலாம் ஃபார் த பர்பஸ். யார்? ஜட்ஜஸ் தான். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் ஆஃப் த கோர்ட். ஓகே, ஸோ அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த கோர்ட் என்ன பண்ணலாம்னா பிரசிடென்ட் டெம்பரவரியாக சீஃப் ஜஸ்டிஸாக என்ன பண்ணலாம் ஆக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே பெர்மிஷன் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் அது யார் பண்ண முடியும்? பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா சிஜி இங்கே இருக்க மாட்டார். சிஜிஐ பொசிஷனில் இல்லாதனால தான் பிரசிடென்ட்க்கு இங்கே இந்த ரோல் வருது. ஓகே, அடுத்து அட்டண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கள சுப்ரீம் கோர்ட்டில் உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் ஃபார் டெம்பரவரி பீரியட். ஃபார் டெம்பரவரி பீரியட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸை இல்லை ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தோஸ் ஆர் குவாலிஃபைடு. ஓகே, ஸோ ரிட்டையர்டு ஜட்ஜஸ் குவாலிஃபைடு அப்படின்னா அவங்களுக்கு இயர்னு பார்த்தா 62 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பீரியடில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆனால் யாரோட கன்சென்ட் வேணும்? பிரசிடென்ட்டோட கன்சென்ட் வேணும். இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லையுமே பிரசிடென்ட்டோட கன்சென்ட் மேண்டேட்ரி, அப்பாயிண்ட் பண்ணுறது சிஜிஐ தான். இங்கேயும் பிரசிடென்ட்டோட கன்சென்ட் மேண்டேட்ரி, அப்பாயிண்டட் பை சிஜிஐ தான். இந்த ஒரு இடத்துல மட்டும் மாறுது. இந்த இடத்துல பிரசிடென்ட் அவரே தனியாக முடிவு எடுத்துக்கிறாரு. ஏன்னா சிஜிஐ அந்த பொசிஷனில் இல்லை. ஓகே, ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குவாலிஃபிகேஷன் சேம், அதே தான். ஓகே, ஒரு அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அதான் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன். சேலரிஸ் பிரசிடென்ட் மே பை ஆர்டர் டிட்டர்மைன். ஓகே, ஸோ பிரசிடென்ட் டிட்டர்மைன் பண்ணுறது தான் அவங்களோட சேலரிஸ், அலவன்சஸ் அண்ட் அதர் திங்ஸ். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா they are not deemed to be a judge of that court. ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா ஜட்ஜ் ஆஃப் த கோர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்களால என்ன பண்ண முடியும்னா பெஞ்சை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ரொவைடட் தட் நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் பி டீம்ட் டு ரெக்வயர் எனி சச் அ பர்சன் aforesaid to sit and act as a judge of the court unless he consents. ஸோ அவங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அவங்கள உள்ளே கொண்டு வரலாம். கம்பல்சன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல கம்பல்சரி ப்ரொவிஷன் அவங்கள வந்தே சேரணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சென்ட் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லிடுது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட், அட்ஹாக் ஜட்ஜஸ், ஆக்டிங் ஜட்ஜஸ் இவங்களோட ப்ரொசீஜர்ஸ் நமக்கு முடியுது. ஓகே, அடுத்து பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது பார்த்துடலாம். இப்போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் பார்ப்போம். ரெஸ்ட் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அண்டு வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இன் டேர்ம்ஸ் நத்திங் பட் means directly considered by the Supreme Court. Okay, that is aggrieved person can directly approach the Supreme Court in these matters அப்படின்னா that is original jurisdiction. அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் மோர் ஸ்டேட்ஸ், கவர்மெண்ட் இந்தியா ஆஃப் எனி ஸ்டேட், டிஸ்பியூட் பிட்வீன் 2 or more ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இன் கேஸ் ஆஃப் எனி ட்ரீட்டி, அக்ரிமெண்ட்டு, கோவனன்ட்டு, என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதனால ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அதை இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். அப்போ ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் எது அப்ளிகபிள்னா இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கான ப்ரொவிஷன் அப்ளிகபிள். ஸோ இது ஒரு கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஆர்டிகல் 143 கிளாஸ் 1. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் இன்ஃபர் எனி மேட்டர் தட் இஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஆர் தட் விச் இன்வால்வ்ஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ கிரவுண்டு சொல்லிடுறாங்க. என்ன கிரவுண்டு சொல்கிறாங்க? இன்ஃபர் எனி மேட்டர் தட் இஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. அப்படி இல்லைன்னா இன்வால்வ்ஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, டு சுப்ரீம் கோர்ட் ஃபார் அட்வைஸ் கேட்க போகிறாரு அப்படின்னா இப்போ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தட் இஸ் பிரசிடென்ட்னால பண்ண முடியும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லிடுறாங்க. ஆனால் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹீ மே ரெஃபர் தி கொஸ்டின் டு தட் கோர்ட் ஃபார் கன்சிடரேஷன் அண்ட் தி கோர்ட் மே ஆஃப்டர் சச் ஹியரிங் அஸ் இட் திங்ஸ் ஃபிட். ஓகே, இதுக்கு உகந்ததா இருந்தா ரிப்போர்ட் டு த பிரசிடென்ட் இட்ஸ் ஒப்பீனியன் தேர் ஆன். ஓகே, ஸோ இவர் வேணும்னா பிரசிடென்ட் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு அதோட கண்டிஷனில் இஃப் இட் திங்ஸ் ஃபிட் அப்படின்னா இதுக்கு வந்து அவர் ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட்டு
அட்வைஸ் கேட்கறது பைண்டிங் கிடையாது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அட்வைஸும் இதில் பவுண்டிங் கிடையாது. ஆனால் சர்டைன் மேட்டர்ஸில் தான். ஓகே, ஒரு மேட்டரில் கண்டிஷனாக சுப்ரீம் கோர்ட் பைண்டிங்காக இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அது எந்த சுச்சுவேஷன்லனா இன் கேஸ் ஆஃப் எனி இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டில். ஓகே, ஸோ கிளாஸ் 2ல இது சொல்கிறாங்க, the president may notwithstanding anything in the provision to article 131. article 131 நமக்கு தெரியும் ஒரிஜினல் jurisdiction of the constitution. ஓகே, ஸோ ஒரிஜினல் jurisdiction of the constitution இந்த இதில் notwithstanding anything to the provision of article 132 in the constitution interstate dispute தான். Refer a dispute of the kind mentioned in the said provision to the Supreme Court for opinion, and the Supreme Court shall after such a hearing as it thinks fit report to the president its opinion thereon. ஓகே, ஸோ ஒப்பீனியன் thereon அதை கொடுத்தாகணும் கம்பல்சரியா. ஓகே, அப்போது இப்படி ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்டன் கேசஸை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பைண்டிங் கிடையாது டு தி பிரசிடென்ட் அந்த அட்வைஸை கொடுக்கணுங்கிறது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் அப்படின்னு வரும்போது இந்த கண்டிஷன்ஸில் பிரசிடென்ட் ஒருவேளை அட்வைஸ் கேட்குறாரு அப்படின்னா அங்கே பைண்டிங் ஆகுது. ஓகே, சர்டன் கேசஸில் பைண்டிங்கான்னு கேட்டாலும் கரெக்டு தான், சர்டன் கேசஸில் நாட் பைண்டிங்னாலும் கரெக்டு தான். ஆல் கேசஸில் பைண்டிங்னா தப்பு, இன் எனி கேசஸில் பைண்டிங்னாலும் தப்பு, இல்லை எனி கேசஸில் நான் பைண்டிங்னாலும் தப்பு. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற லாஜிக்கு. சர்டன் கேசஸ் இன் சென்ஸ் அது இந்த விஷயங்கள் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஆர் இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, சர்டன் கண்டிஷன்ஸில் எதை வச்சுக்கலாம் அப்படின்னா இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸையும் வச்சுக்கலாம். பட் ஆல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போதோ இல்லை எனி அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போதோ அங்கே தான் பைண்டிங்காக நான் பைண்டிங்காங்கிறது கொஞ்சம் கான்சியஸாக நீங்கள் எடுத்து போடணும். ஓகே, ஸோ இது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது எக்ஸ்பிளைன் பண்ண இடத்துலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இவ்வளோ தான். அடுத்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு 132 ஆன் சர்டன் கேசஸ், அது சிவில் கிரிமினல் ஆர் அதர் திங்ஸ். ஓகே ஃபைன். அப்பீல் இன் சிவில் கேசஸை பொறுத்தளவுக்கு 133, கிரிமினல் கேசஸை பொறுத்தளவுக்கு 134. ஓகே, பட் இந்த ரெண்டுலேயுமே என்னன்னா அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் ஹைகோர்ட் மே சர்டிஃபை. ஓகே, ஸோ ஹைகோர்ட் மே சர்டிஃபை அப்படிங்கிறது கிரிமினல் கேசஸை பொறுத்தளவுக்கு அதுக்கு அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். சிவில் கேசஸ்க்கு தான் அந்த ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் பெருசாக நீங்கள் டாஸ்க்கை வச்சு ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் யூ ஆர் வெரி கிளியர் இன் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அந்த ஏரியா தான் நமக்கு பொட்டன்ஷியல் ஃபார் தி கொஸ்டின் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா நமக்கு போதுமானதான். இதை பொறுத்தளவுக்கு வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் இன்கேஸ் அந்த ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற கண்டிஷனாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அவங்களோட டிஸ்கிரிஷனரியில் என்ன பண்ணலாம்னா அந்த கேஸ் எடுத்து ரன் பண்ணலாம். அதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனுக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் இன் திஸ் சாப்டர் சுப்ரீம் கோர்ட் மே இன் இட்ஸ் டிஸ்கிரிஷன் கிராண்ட் ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் from any judgment, decree, determination, sentence or order in any cause or matter passed or made by any court or tribunal in the territory of India. ஆனால் எக்ஸப்ட் பார்த்துக்கோங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸை தவிர மற்ற எந்த கோர்ட் ட்ரிபுனல்ல இருந்து ஒரு விஷயம் வருதுனாலும் அந்த ஃபிட் ஃபார் அப்பீல்ங்கிறது இல்லாட்டினாலும் சுப்ரீம் கோர்ட் ஆன் இட்ஸ் டிஸ்கிரிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலமாக அந்த கேஸை எடுத்து ரன் பண்ண முடியும். பட் எக்ஸப்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் சொல்கிறது. அடுத்து ரிவ்யூ ஆஃப் இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட், இது ஆர்டிகல் 137 சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹாவ் த பவர் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ அவங்களே அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரம் டு தி சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இதை நம்ம ஒரு இடத்துல கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிவ்யூ மட்டும் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா the power to review is not absolute and it is subject to எதில் any law made by parliament regarding judicial review. ஓகே, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்து ஏதாச்சும் இவங்க ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ரிவ்யூ பெட்டிஷன்ஸ்க்கு பண்ண முடியாது. அடுத்து ரூல்ஸ் ஃப்ரேம்டு அண்டர் ஆர்டிகல் 145 which allow the supreme court to make its own procedure rules. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நாட் அப்சல்யூட்னு சொல்கிறாங்க. இந்த ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நாட் அப்சல்யூட். ஏன் அப்படின்னா ஒருவேளை ஜுடிஷியல் ரிவ்யூவில் பார்லிமெண்ட் ஏதாவது லா மேக் பண்ணியிருந்தா அந்த இதில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டுவே ஓனாக ரிவ்யூ பண்ண முடியாது. அதே மாதிரி ரூல்ஸ் இவங்கள ஏதாச்சும் மேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ இது கண்டிஷன்னு. பட் இதளவு கூட தெரியலனாலும் இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போகலைனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ ஜூரிஸ்டிக்ஷனை என்லார்ஜ் பண்ண முடியுமா சுப்ரீம் கோர்ட்னால அப்படின்னா எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறதுல
எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் லிஸ்ட்ல இருக்கிறதுல பார்லிமெண்ட் மே பை லா கன்ஃபர். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து இன்னும் அதிகமான ஜூரிஸ்டிக்ஷனை என்லார்ஜ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டா டு த சுப்ரீம் கோர்ட் இருக்கு. பட் யார் பண்றதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் மே பை லா. ஓகே, அடுத்த கண்டிஷன்லையும் பாருங்க சச் ஃபர்தர் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் தென் யூனியன் லிஸ்ட்னு வச்சுக்கலாம். அப்போ அதர் தென் யூனியன் லிஸ்ட் அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும், ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும், ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்டுக்கு வரணும். அந்த ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு லா மேக் பண்ணணும். அந்த லா மேக் பண்ணுறது மூலமாக என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் பாசிபிள். ஸோ யூனியன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு யாரோட டெசிஷன் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னா பார்லிமெண்டோட டெசிஷனே இஸ் மோர் தென் எனஃப் டு என்லார்ஜ் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். பட் ஹை கோர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எனிதிங் ரெலவென்ட் டு தி ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு வரும்போது போத் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட் ஓகே தே ஹாவ் டு கம் ஆன் ஸ்பெஷல் அக்ரிமெண்ட். அந்த ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பார்லிமெண்ட் லா மேக் பண்ணணும். அது மூலமா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் பாசிபிளான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் பாசிபிள், தட்ஸ் ஆல். அது யார் பண்ண முடியும்? பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். அடுத்து கன்ஃபர்மெண்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பவர் டு இஷ்யூ சர்டைன் ரிட்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி 32 கிளாஸ் 2ல ரிட்டு ஒரு 5 ரிட் இருக்கு. இதை தாண்டி அடிஷனல் ரிட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஸ்கோப் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அந்த கிராண்ட் அடிஷனல் பவரா யார் கொடுக்க முடியும்னா பார்லிமெண்ட் தான் கொடுக்க முடியும். ஓகே, அப்போ இந்த இடத்துலையும் பார்லிமெண்ட்டோட ரோல் ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் பார்லிமெண்ட்னு வருதோ தயவு செஞ்சு பார்லிமெண்ட்னு வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் பிரசிடென்ட்னு வருதோ அங்கே பிரசிடென்ட்னு ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. இந்த இடத்துல தான் ஷஃபில் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு திருப்பி எடுத்துறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ். த்ரோ ஆச்சு அப்படின்னா நமக்கு என்னவாயிடக்கூடாது அப்படின்னா பவுன்சர் ஆயிடக்கூடாது இந்த ஏரியாவில். ஏன்னா தெரிஞ்ச ஏரியாங்கிறனால சொல்கிறேன். அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் கேசஸ். ஓகே, ஸோ ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸை சுப்ரீம் கோர்ட் தனக்கு எடுத்துக்கிற முடியுமா, இல்லை ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னா அது எல்லாத்துக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. Okay, so Article 139A empowers Supreme Court to withdraw and transfer cases from one or more High Court to itself or from one High Court to another under specific circumstances. Okay, so அப்போ ஓகே ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு கேஸை மாத்திரலாம், இல்லை ஒரு கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்ல இருந்து இவங்களுக்கு அந்த கேஸை மாத்திக்கிறது சொல்றாங்க அப்படின்னா இருக்கட்டும். ஓகே ஃபைன். இப்போ இது இவங்க சோமோட்டோவா பண்ண முடியுமா, தன்னிச்சையா பண்ண முடியுமா, சோமோட்டோவா பண்ண முடியுமா, இல்லை வேற யாராச்சும் ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால பண்ணலாமா அப்படின்னா ஒன்று இவங்களே ஓனாக பண்ணலாம். திஸ் கேன் பி டன் எய்தர் ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் ஆர் அப்பான் அ ரெக்வஸ்ட் மேட் பை அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, ஒருவேளை அட்டார்னி ஜெனரல் ரெக்வஸ்ட் வச்சாலோ இல்லை எனி பார்ட்டி ஓகே ஏதாச்சும் ஒரு பார்ட்டி அது மேலே ரெக்வஸ்ட் வச்சாலோ சுப்ரீம் கோர்ட் இது அவங்களோட டிஸ்கிரிஷனரி தான். ஒரு கேஸை வேரியஸ் ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸை அவங்க எடுத்துக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஹை கோர்ட்டில் இருந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கு அந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அது அவங்களோட அதிகாரம் தான். இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் ஆர் ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அது செய்கிறதா இருந்தால் அதுவே ஓனாகவும் செய்யலாம். ஆர்எல்ஸ் அட்டார்னி ஜெனரலோ இல்லை அந்த அக்ரீவ்டு பர்சனோ இல்லை பார்ட்டியோ யாராச்சும் ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் வச்சாங்கன்னா அந்த கேஸை எடுத்து பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட். ஸோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்டர் டிசைடிங் தட் கேஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுன்னா திருப்பி ஹை கோர்ட்டுக்கு வித் அன் ஆர்டர் ஆஃப் காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு திருப்பி அனுப்பிச்சு வச்சிரும். அதுபடி தான் சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன். ஸோ இதுவும் இங்கேயும் அதே தான். த சுப்ரீம் கோர்ட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் எனி கேஸ் அப்பீல் ஆர் அதர் ப்ரொசீடிங்ஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அனதர் ஹை கோர்ட் இஃப் இட் டீம்ஸ் நெசசரி ஃபார் ஜஸ்டிஸ். திஸ் ப்ரொவிஷன் ஹெல்ப்ஸ் பயாஸ் என்ஷூர் ஃபேர் அண்ட் ஓகே, அதெல்லாம் ஃபைன். பட் இதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இருக்கு. சுயமாகவும் செய்யலாம், இல்லை அட்டார்னி ஜெனரலோ இல்லை பார்ட்டியோ யாரோ கேட்குறாங்கிற பட்சத்தில் அதை செய்யறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. ஓகே, அடுத்து லா டிக்ளேர்டு பை சுப்ரீம் கோர்ட் டு பி பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். ஸோ இது ஓகே தான். ஓகே, ஸோ ஒரு லா டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அடுத்து 142 பொறுத்தளவுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிகிரிஸ் ஆர் ஆர்டர் பை தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆர்டர்ஸ் டு டிஸ்கவரி எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் த பவர் டு என்ஷூர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். Okay, so the Supreme Court can pass any degree or order. Any degree or order is judgment தான். Okay, or order necessary to ensure complete justice in any case pending before it. Okay, such orders are binding and must be enforced through India. Okay, so method of enforcement அப்படிங்கிறது by means of through law, parliament
ஆர்எல்ஸ் பிரசிடென்ட்டோட ஆர்டர் இஃப் பார்லிமெண்ட் அது வரைக்கும் லா மேக் பண்ணல அப்படின்னா. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸை பொறுத்தளவுக்கு. இது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக இஷ்யூவில் இருந்துகிட்டே இருக்குது இந்த ஆர்டிகல் 142. ஸோ இந்த தடவை கொஞ்சம் கேட்கறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ தான் கேட்க முடியுது இதில் ஸ்கோப். இன்சென்ஸ் இதுதான். ஓகே, ஸோ பைண்டிங்காக கம்ப்ளீட் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இருக்கா, அப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் எது மூலமாக பண்ணலாம், பார்லிமெண்ட் த்ரூ பை லா மூலமாக பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பார்லிமெண்ட் லா மேக் பண்ணுற வரைக்கும் பிரசிடென்ட்டோட ஆர்டரில் இம்போஸ் பண்ணலாம், பட் பைண்டிங். ஓகே, டு என்ஷூர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஸோ அந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்கான டெஃபினேஷன் இருக்கா, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்கான டெஃபினேஷன் இல்லை. அது யாரோட டெசிஷன், சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அரைவ் ஆகணும். ஓகே ஃபைன். அடுத்து சுப்ரீம் கோர்ட்ஸ் அத்தாரிட்டி டு செக்யூர் ஜஸ்டிஸ் கிளாஸ் 2. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹஸ் த பவர் டு சமன் எனி பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 142 எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம்னா யாரை வேணாலும் இன்வைட் பண்ணலாம். ஆர்டர் த டிஸ்கவரி ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் கேட்கலாம். இன்வெஸ்டிகேட் அண்ட் பனிஷ் ஃபார் கண்டெம்ட் இருக்கு. திஸ் பவர் அப்ளை த்ரூ அவுட் இந்தியா ஆர் சப்ஜெக்ட் டு லா மேட் பை பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அடுத்து 144 சிவில் அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் டு ஆக்ட் அண்ட் எய்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். இதுதான் அந்த 129 அண்டு 144 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 139. ஓகே, 144ஓட ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் டு ஆக்ட் இன் எய்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ ஆல் அத்தாரிட்டிஸ் சிவில் அண்ட் ஜுடிஷியல் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் ஆக்ட் இன் எய்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது கான்ஸ்டியூஷனே சொல்லுது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 144ல். அடுத்து ரூல்ஸ் ஆஃப் கோர்ட். ஓகே, ஸோ ஒரு கோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 145ல் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் மினிமம் 5 ஜட்ஜ் பெஞ்ச் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்கிறது தான். இந்த 5 ஜட்ஜ் பெஞ்ச் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா எனி சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ரிலேட்டட் டு தி இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இது ஒன்று. அடுத்து ஹியரிங் எ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 143. ஸோ ஹியரிங் எ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இது ரெண்டுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டூ எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஜட்ஜ் பெஞ்ச் தான் கான்ஸ்டியூட் பண்ணணும் மினிமம். ஓகே, அடுத்து டெலிவரி ஆஃப் ஜட்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஆல் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் மஸ்ட் பி டெலிவர்ட் இன் ஓப்பன் கோர்ட். ஓகே, ஸோ எது க்ளோஸ்டு கோர்ட்டில் பண்ணக்கூடாது. இஃப் த சுப்ரீம் கோர்ட் கிவ்ஸ் அன் ஒப்பீனியன் அண்டர் ஆர்டிகல் 143 இட் மஸ்ட் ஆல்சோ பி டெலிவர்ட் இன் ஓப்பன் கோர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 143ல் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் அட்வைசஸ் கேட்டிருந்தாலும் பிரசிடென்ட் அந்த அட்வைஸை அஸ் அ ஜட்மெண்ட்டாக ஓப்பன் கோர்ட்டில் தான் கொடுத்தாங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் யார் பண்ணுறா, சிஜிஏ. இது ஒரு கொஸ்டின் வந்துச்சு நம்ம பார்த்தோம். எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட கன்சல்டேஷனோட சில போஸ்ட் அப்பாயின்ட் பண்ணுறதா இருந்தால் அங்கே பிரசிடென்ட் கேன் மேக் ரூல்ஸ். ஓகே, தென் ரெஸ்ட் ஆஃப் த சேலரிஸ் அலவன்சஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் கம் ஃப்ரம் தி சார்ஜ் அப்பான் தி கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது நம்ம கொஸ்டினில் பார்த்தோம். ஓகே, so with this I hope each and every articles in the Supreme Court has discussed. ஓகே, ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே அங்கே இல்லை. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எந்தெந்த ஏரியாவில் கொஷின்ஸ் வரதுக்கான ஸ்கோப் இருக்குது, எந்த ஏரியாவில் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. இன்கேஸ் ஒரு வேளை பவுன்சர்ஸ் வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹைகோர்ட் போயிடலாங்க. ஸோ ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு இது சிம்பிளாக சீக்கிரம் முடிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகே, 214 of the constitution says that there shall be high court for each state. Okay, but parliament has the power to establish a common high court for 2 or more states. அது article 231ல இருக்கு. or for union territory, that is 7th amendment actல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, so far இப்போ இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி 25 high courts இருக்கு. ஓகே, அதில் 3 having jurisdiction over more than 1 state. ஓகே, இதில் யூனியன் டெரிட்டரிஸில் எதெல்லாம் ஹை கோர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஹைகோர்ட்லாம் ஷேரிங் தி காமன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. கொஞ்சம் ஃபேக்சுவல் ஓரியன்டாக கொஸ்டின் போகுது அப்படின்னா இந்த ஏரியாவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகக்கூடிய கட்டாயத்தில் தான் இருக்கும். ஸோ ஐ வில் ஷோ த ஸ்லைட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். இது ஜஸ்ட் ஸ்கின் த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, முக்கியமாக எந்தெந்த ஹைகோர்ட்ஸ் காமன் ஸ்டேட்டை ஷேர் பண்ணுது, யூனியன் டெரிட்டரிஸோட எந்த ஹைகோர்ட் ஷேர் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஃபைன். அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு யார் கான்ஸ்டியூட் பண்ணுறா, எவ்ரி ஹைகோர்ட் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே ஃபைன். அண்ட் அதர் ஜட்ஜஸ். இங்கே பாருங்கள் பிரசிடென்ட். ஓகே, ஸோ அங்கே பார்லிமெண்ட் மே பை லா அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கே எவ்ரி ஹைகோர்ட்டோட அந்த கம்போசிஷனை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்.
Okay, so president may from time to time deem it necessary to appointment. Okay, so appointment conditions of the high court பொறுத்தளவுக்கு article 277 citizen of இந்தியாவாக இருக்கணும். With respect to high court பொறுத்தளவுக்கு appointed by the யார் தான், இங்கேயும் president தான். Okay, so warrant under his hand and seal after consultation with Chief Justice of India, Governor of the state. In case of appointment of judge other than the Chief Justice of the High Court, concerned High Court. இது நார்மலாக நம்ம பார்க்குறது தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட். ஓகே, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஹி சுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாட் பீயிங் ஓவர் 62 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, ஹெல்டு ஃபார் அட்லீஸ்ட் 10 years a judicial officer in the territory of India or been at least 10 years an advocate a high court or of 2 or more high courts, more such courts in succession. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஹைகோர்ட் அடுத்து டென்யூர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா 62 years. ரிசைன் ஃப்ரம் இஸ் ஆஃபீஸ், எஸ் ஓகே ஃபைன். யார்கிட்ட கொடுக்கணும் லெட்டரை? பிரசிடென்ட்டை கொடுக்கணும். கவர்னர்னு கேட்பாங்க, ஸோ பார்த்துக்கோங்க இட் இஸ் பிரசிடென்ட். ரிமூவ் பண்ணுறது யார்? பிரசிடென்ட் தான். எந்த ப்ரொசீஜர், என்ன ஆர்டிகல் 124 கிளாஸில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்துச்சோ ஜட்ஜஸ்க்கு, அதே ப்ரொசீஜர் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கும். ஸோ ஒன்ஸ் he vacate his office when he is appointed as judge of the Supreme Court or when he transferred to another high court. ஓகே ஓகே, அடுத்து ஓத் ஆர் அஃபர்மேஷன் இங்கே யார் முன்னாடி எடுக்கணும்? கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் அது வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜ் ஆன் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் சார்ஜ் ஃப்ரம் தி கன்சால்டேட் ஆஃப் இந்தியா, பட் டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் தான் எவ்வளோ சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ்ங்கிற டிசைட் பண்ணோம். ஓகே, பட் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஃப்ரம் தி சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட். பென்ஷன் மட்டும் எங்கேருந்து வரும் அப்படின்னா கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். ஸோ இது ஒரு காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், பட் ஏன் மிஸ் பண்ணிடுவானே? ஸோ இது நம்ம போட்டுடலாம், பட் கொஞ்சம் கான்சியஸாக இருந்து போட்டு வந்துருங்க. ஓகே, அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் பீயிங் ஏ பெர்மனன்ட் ஜட்ஜ். ஓகே, ஸோ பெர்மனன்ட் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷனில். ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹூ ஹெல்ட் ஆஃபீஸ் அஸ் அ பெர்மனன்ட் ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட் அப்படின்னா அவர் அந்த கன்சர்ன் கோர்ட்டில் ப்ளீட் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ எங்கே பண்ணலாம்? எக்ஸப்ட் அந்த கன்சர்ன் கோர்ட்டை தவிர சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை அதர் ஹை கோர்ட்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அது போக சிஜிஐ ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகிறாரு அப்படின்னா ஹீ இஸ் சப்ஜெக்ட் டு ரிட். ஓகே, ஸோ இவர் மேலே ரிட் இம்போஸ் பண்ண முடியும் பை எனி அதர் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஓகே, ஸோ இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிங்கிறது அன்னைக்கு டே டு டே ஃபங்க்ஷனில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று நடக்கும் இல்லையா? இவர் அதான் ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வரும்போது இவர் நேமில் தானே அப்பாயின்மெண்ட்டில் இருந்து அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் நடக்குது. அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் ஏதாச்சும் இர்ரெகுலாரிட்டிஸோ இல்லை எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு வயலேஷன் இருந்தாலோ ரிட் இவருக்கு அகேன்ஸ்டாக இம்போஸ் பண்ணலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகும்போது பை எனி அதர் ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட். ஓகே, ஸோ இது ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு தடவை ஏர்லியராக ஒரு தடவை ஒரு பிஒய்க்கு கேட்டிருக்காங்க, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மேலே நம்ம ரிட் இம்போஸ் பண்ண முடியுமானா எஸ் தே கேன் டூ. ஓகே, அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ் லைக் இன் தி சேம் மேனர் ஆஃப் அங்கே பார்த்தோம் இல்லையா வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட், அதே தான். ஓகே, இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே தான்டா இங்கே இந்தது. ஓகே, ஸோ இது ஒரு இஷ்யூ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அனதர் ஹை கோர்ட் யார் பண்ணுறா ட்ரான்ஸ்ஃபர்? பிரசிடென்ட் தான். ஓகே, இந்த பிரசிடென்ட் மே ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் எ ஜட்ஜ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு எனி அதர் ஹை கோர்ட். போகணுமா? கம்பல்சரியாக போய் தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து கூட ஒரு 3 பேர்த்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்போ ஒரு இஷ்யூ ஆச்சு. பட் கம்பல்சரியாக போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வரும்போது போய் தான் ஆகணுங்கிறது தான். யார் பண்ணுறா? பிரசிடென்ட் பண்ணுறாரு. யாரோட கன்சல்டேஷனோட? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்டேஷனோட. சரி, அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ரெகுலர் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை தாண்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. இன்சென்ஸ் ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு காம்பன்சேட்டரி அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு அண்டர் ஆர்டிகல் 222. ஓகே, ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜ் ஃப்ரம் ஒன் ஹைகோர்ட் டு அனதர் ஹைகோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் யார்ட்டு இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. பட் பிஃபோர் தட் ஹி ஹேஸ் டு கெட் அன் கன்சல்டேஷன் ஃப்ரம் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்லாம் சொன்னால் அது ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஸோ இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நம்ம பெருசாக போகணுங்கிற அவசியம் இல்லை. ரிட்டு நமக்கு தெரியும் 226 அப்பலேட் சப்பார்டினேட் கோர்ட்லேருந்து வருது. சூப்பர்வைசரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் சப்பார்டினேட் கோர்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறது இவங்களோட தான். ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் எஸ் இருக்குது.
கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இவங்களுக்கு இருக்கா? இருக்குது 215ல். பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ கேன் கொஸ்டின் இன்க்ளூடிங் லா மேட் பை பார்லிமெண்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். இதுதான கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் இதில். பட் வாட் இஸ் வாட்ங்கிறது மட்டும் ஒரு ஸ்கின் த்ரூ பண்ணிக்கோங்க உங்களோட புக்கில். ஓகே, அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியும். பட் எந்த கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதோட சுச்சுவேஷன் என்னவா இருக்கும்? தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் டு யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு வரும்போது யாருனால பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பிரசிடென்ட் வரல. ஓகே, பார்லிமெண்ட் வருது. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் ஹாஸ் த பவர் டு எக்ஸ்டெண்ட் ஆர் ஆல்சோ எக்ஸ்க்ளூட் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஹை கோர்ட் டு யூனியன் டெரிட்டரி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஹை கோர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஹை கோர்ட்டோட ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்டென்ஷனாக ஒரு யூனியன் டெரிட்டரி இன்க்ளூட் பண்ணுறதோ இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரி அந்த ஹை கோர்ட்டோட அட்டாச் ஆகிருக்கு அந்த யூனியன் டெரிட்டரி அதுலேருந்து டிட்டாச் பண்ணுறதுக்கோ ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மேட்டர்ஸில் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்தளவுக்கு அங்கே ஏதாச்சும் ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்னா பொதுவாக ஹைகோர்ட்டோட அதோட கான்ஸ்டியூஷனல் அஸ்பெக்டை தாண்டி சில ஆக்ட்ஸை யாருனால கொண்டு வர முடியும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால பண்ண முடியும். அப்படி கொண்டு வரக்கூடிய ஆக்ட் இந்த ஹைகோர்ட்டோட அப்ளிகபிள் அப்படின்னா அது எதோட ஜூரிஸ்டிக்ஷனோட அப்ளிகபிள் அப்படின்னா அதோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அந்த ஸ்டேட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த யூனியன் டெரிட்டரிக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகாது. யூனியன் டெரிட்டரியை பொறுத்தளவுக்கு யார் ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் ரெகுலேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட் ஹைகோர்ட் எக்ஸசைஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் யூனியன் டெரிட்டரி the state legislature cannot increase, restrict or abolish that jurisdiction. This ensures that only parliament has the control over high court over union territories. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஸ்டேட்மெண்ட், ஈஸியாக நம்மளை சுற்ற விட்டுருவாங்க, அதனால சொல்கிறது தான். ஓகே, ஸோ அப்போது ஒரு ஹைகோர்ட்டோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரி அட்டாச் பண்ணுறதோ இல்லை யூனியன் டெரிட்டரி அதுலேருந்து டிட்டாச் பண்ணுறதோ இது ரெண்டுமே யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அது போக அந்த ரிட் இதெல்லாம் நீங்கள் கம்பேரிசன் பார்த்து வச்சுக்கோங்க. எது லார்ஜர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட். எது ரிட்டில் அதிகமான வித் ரெஸ்பெக்ட் டு க்ரைட்டீரியாஸ் பார்க்கும்போது அது ஹை கோர்ட். ஸோ அதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது, அதெல்லாம் பேசிக்கான திங்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்க. அடுத்து சபார்டினேட் கோர்ட்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். தட் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். ரெண்டு யார் பண்ணுறா, யாரோட கன்சல்டேஷன் வேணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை பொறுத்தளவுக்கு யார் பண்ணுறா? ஹூ அப்பாயிண்ட்ஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்படின்னா கவர்னர் ஆஃப் தட் ஸ்டேட். ஓகே, ஸோ கவர்னர் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட் தான் தே அப்பாயிண்ட் தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். ஓகே, பட் யாரோட கன்சல்டேஷன் இஸ் மேண்டேட்டட்? ஹை கோர்ட். ஓகே, பிஃபோர் எக்ஸசைசிங் சச் அ திங்ஸ். ஓகே, ஃபைன். இன் கேஸ் எ பர்சன் நாட் ஆல்ரெடி இன் தி சர்வீஸ் ஆஃப் யூனியன் ஆர் ஸ்டேட் ஷால் ஒன்லி பி எலிஜிபிள் அஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக எலிஜிபிள் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா he has been for not less than 7 years an advocate. ஸோ இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கொடுக்குறாங்க, 7 years அட்வொகேட்டாக இருக்கணும் ஆர் ப்ளீடராக இருக்கணும். ஓகே, அண்ட் இஸ் ரெக்கமெண்டட் பை, இங்கேயும் யார் பண்ணணும்? ஹைகோர்ட் அப்பாயிண்ட் சொல்லணும். அப்படி இருக்கிறவங்கள தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட். ஓகே, ஃபைன். அதர் தன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஜுடிஷியல் சர்வீசஸில் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் அப்பயும் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் யாரோட கன்சல்டேஷனோட அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் ரெவல்யூஷன், ஏன்னா அவங்க தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு. அதுபோக ஹைகோர்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட்ஸை பொறுத்தளவுக்கு, சபார்டினேட் கோர்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஹைகோர்ட்டுக்கு தான் கண்ட்ரோல் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபர், அப்பாயின்மெண்ட்டு இது எல்லாத்துலேயுமே யார் இருப்பாங்க அப்படின்னா ஹைகோர்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸில் பெருசாக கொஷின்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இதோட நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு பெரிய பார்ட் முடிஞ்சிருச்சு. இதில் அதிகமான கொஸ்டின்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் வர்றதுக்கான ஸ்கோப் அதிகம். அப்படியே ஹை கோர்ட்டில் வருதுனாலும் கம்பேரிசன் தான் பண்ணுறாங்க. இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, ஓகே, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எதெல்லாம் யாருக்கு இருக்குது, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் 2 பேர்த்தில் யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்பேரிட்டிவாக இருக்கக்கூடிய ஏரியாவில் கம்பேரிட்டிவாக படிச்சுக்கிட்டு லிமிட்டடாக இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹை கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் இன் டீட்டெயிலாகவே நம்ம எடுத்தாச்சு. சபார்டினேட் கோர்ட்ஸில் இது 2 தவிர ஸ்கோப் இல்லை, கொஷின் கேட்கறதுக்கான ஸ்கோப். ஏன்னா ஆர்டிக்கலே அவ்வளோதான் இருக்குது, ஒரு 2 or 3 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக என்ன பண்ண கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 அப்புறம் கொஸ்டின்ஸ் ட்ரிகர் ஆக கிடையாது. அப்படியே பார்த்தாலும் அந்த பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு சர்டில் ஏரியாஸ் ஆக்ட், ஸோ அதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
பட் அதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸை நம்ம எடுத்து போட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவாக இருக்குது கடந்த ஒரு 5-6 வருஷத்தில். அப்போது ஒருவேளை ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா கொஷின் கேட்டாலும் அவங்க அதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வித்தின் தி பவுண்டரி ஆஃப் தி அந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸை வச்சு தான் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப பேசிக்காக ரிசர்வேஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. ஸோ இந்த மாதிரி என்னென்னா இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் பேஸ்ட் அஸ்பெக்ட்ஸை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்களே தவிர நத்திங் மோர் தென் தட். ஓகே, ஸோ அப்போ அந்த அஸ்பெக்டில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், கொஷின்ஸ் ஒரு 4 or 5 கொஷின்ஸ் தான் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அதில் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் அங்கேயே முடிஞ்சு போச்சு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஓகே, ஸோ இதில் கொஷின் பேசிக்கான கொஷின் தான் இது. ஓகே, ஃபண்டமெண்டல் அப்ஜெக்ட் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இஸ் டு என்ஷூர் விச் அமங் தி ஃபாலோயிங் 2015 கேட்ட கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் டெவலப்மெண்ட். ஓகே, political accountability. Okay, democratic decentralization, financial mobilization. Okay, so இதில் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் தான் கேட்குறாங்க கொஷினில். அப்ஜெக்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்காக தேவைப்பட வேண்டிய விஷயம் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ அப்போ 4 இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்குது. ஓகே, ஸோ டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி செகண்ட் ஸ்டேட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 3 இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3 அண்டு 1, 2, 3, 4. ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் 1, செகண்ட் வந்து அந்த கிராஸ் ரூட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கிராஸ் ரூட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது நத்திங் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த பாட்டம் டு டாப் அப்ரோச்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட பார்ட்டிசிபேஷன், தட் இஸ் லோக்கல் பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வேணும் அப்படிங்கிறது தான் ஒன் மோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் இட். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இது 3லேயுமே இருக்குது. ஸோ அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்கள் பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஓகே, ஸோ அதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த கோர் அப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அண்டு பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் தி பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் தி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் கோர் அப்ஜெக்டிவ். ஸோ அதை வச்சு தான் அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 தான். இந்த பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டியும் ஃபினான்ஸ் மொபிலைசேஷனும் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ண கிடையாது. ஏன்னா ஃபினான்ஸ் மொபிலைசேஷன் வந்து கோர் அப்ஜெக்டிவாக இருந்தால் இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த 3Fsன்னு சொல்கிறோம்ல, ஃபங்க்ஷனரிஸ், ஃபினான்ஷியல். ஓகே, ஸோ இந்த 3 F சேலஞ்சஸ் இருக்கிறதுக்கான இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி இப்போயும் யார் டிபெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐதர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபண்டுக்காக தான் யார் டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அந்த ஃபைனான்சியல் மொபிலைசேஷன் அப்படிங்கிறது அதோட கோர் அப்ஜெக்டிவாக இல்லை. ஓகே, ஸோ அப்போ அதை எலிமினேட் பண்ணும்போது 4 எலிமினேட் பண்ணால் ஆன்சர் 1, 2, 3. ஸோ அவங்க ஆன்சர் கீழே வி எக்ஸ்பெக்ட் ஃபார் பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 தான். ஓகே, ஸோ யூபிஎஸ்சியோட ஆன்சர். ஸோ அதுக்கேற்ற நம்ம போய் ஆகணும். பட் அந்த டைம் எழுதின எல்லாருமே ஆல் தி அபவும் போட்டு வந்தாங்க, 1 and 3யும் போட்டு வந்தாங்க. ஸோ 1 and 3 தான் ஆன்சராக இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி அது 1, 2, 3, 4 தான் எல்லோரும் எதிர்பார்த்தது. பட் 1 and 3 ஆன்சர் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ஆன்சர் 1, 3. ஓகே, இதில் அப்சர்வேஷனுங்கிறது இந்த 2 கோர் ஆஸ்பெக்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இது ஒரு கோர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன். ஒன் மோர் திங் இஸ் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் தி டெவலப்மெண்ட். ஸோ அந்த வில்லேஜோட டெவலப்மெண்ட் பீப்புள் பார்ட்டிசிபேஷனோட டிசைட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் கிராம் சபாஸ் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ இந்த 2 தான் கோர் ஆஸ்பெக்ட். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி, ஃபினான்ஷியல் மொபிலைசேஷன் இதெல்லாம் டு அன் எக்ஸ்டென்ட் அதுக்கான ஸ்கோப் கம்மி அப்படின்னு நம்ம அரைவாய்க்கலாம். ஓகே, அடுத்து the minimum age of prescribed for any person to be member of the panchayat is 25 years. 25 years. ஓகே, ஸோ அப்போ குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்க முடியும்? ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு he should be a citizen of India. ஓகே, அடுத்து வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எலக்டோரல் காலேஜில் இருக்கணும். ஓகே, அடுத்து ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வரும்போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுதான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க.
பட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது 25 இயர்ஸ். இதை வச்சு தான் இவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 21 இயர்ஸே மோர் தென் இனஃப் அப்படின்னு. இன்சென்ஸ் 21 இயரில் இருக்கிறதுனால இவரை டிஸ்குவாலிஃபை நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மினிமம் ஏஜ் டு கண்டஸ்ட் இன் தி பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது தட் இஸ் 21 இயர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து, பஞ்சாயத்து ரீகான்ஸ்டியூட்டட் ஆஃப்டர் ப்ரீமெச்சூர் டிஸ்டில்யூஷன் கண்டினியூஸ் ஒன்லி ஃபார் தி ரிமைண்டர் பீரியட். இன்சென்ஸ் ஒரு 5 இயர்ஸ் டென்யூர் உள்ள ஒரு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் அது 3 இயர்ஸ்லேயே டிசால்வ் ஆகிடுது அப்படின்னா ரிமைனிங் வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணுங்கிறது ரூல். வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒரு 2.5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 வருஷம் மட்டும்தான் இது கன்டினியூ ஆகுமா, இல்லை அடுத்த 5 வருஷத்துக்கு இது ஃபங்க்ஷன் ஆகுமான்னு கேட்டால் 2.5 வருஷத்துக்கு தான் இது ஃபங்க்ஷன் ஆகும், அப்படி தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர்னு வச்சோம்னா 2. அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ஹவுஸோட டியூரேஷன் கேட்டிருக்காங்க கொஷினில். பேசிக் தான், எல்லாமே கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரொபோஸ்டு பை தி 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இன் தி ஏரியா ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஓகே, ஸோ எதை சொல்லலைன்னு சொல்கிறாங்க 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எந்த ப்ரொவிஷனை இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 33% seat in all elected rural local bodies will be reserved for women candidates at all levels. Okay, the state will constitute their finance commission to allocate resources to Panchayat Raj institution. Okay, the Panchayat Raj elected functions will be disqualified to hold their offices if they have more than 2 children. இது இருக்கான்னு பார்க்கணும். Election will be held in 6 months time if Panchayati Raj bodies are superseded or dissolved by the state government. இப்போ தான் பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 33% விமன்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணணுமா இன் ஆல் லெவல் ஆஃப் சீட்ஸில் அப்படியான்னு கேட்டால் அது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் தான். எஸ், இட் இஸ் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், விமன் as well as provided if state legislature permits to the OBCs. ஓகே, ஸோ அது இருக்குதான். The state will constitute their finance commission. Yes, okay, finance commission, state finance commission constitute பண்ணணுங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கு 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில். பஞ்சாயத்து ராஜ் எலெக்டட் ஃபங்க்ஷனரிஸ் will be disqualified to hold their offices if they have more than 2 children. இல்லை, அது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேணும்னா போட்டுக்கலாமோ தவிர மற்றபடி இது கண்டிஷன் கிடையாது. ஓகே, ஸோ சி இஸ் தி ஆன்சர் ஃபார் இட். ஸோ தட் இஸ் திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன். தட் இஸ் இது ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர். ஓகே, ஸோ இடையிலலாம் இந்த டாய்லெட்ஸ் இருந்தால் தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியும், 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காண்டி அந்த ஸ்டேட் கொண்டு வரக்கூடிய கண்டிஷன்ஸ் தானே தவிர ஸோ இதெல்லாம் மேண்டேட்டட் கண்டிஷன்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் இல்லை. ஓகே, அடுத்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 which aims at promoting Panchayat Raj institution in the country. ஓகே, provide for which of the following கேட்குறது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எதை கான்ஸ்டியூட் பண்ணுது, அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் கான்ஸ்டியூட் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே இவங்க எதிர்பார்க்குறது 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அர்பன் லோக்கல் பாடிஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, இது 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்தாங்களா இல்லை 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்களான்னு பார்க்கணும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டு கண்டக்ட் ஆல் எலெக்ஷன்ஸ், இது வித் ரெஸ்பெக்ட் டு நமக்கு தெரியும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்குது, அர்பன் லோக்கல் பாடிஸ்லேயும் இருக்குது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், இதுவும் அர்பன் லோக்கல் பாடிஸ்லேயும் இருக்குது, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்குது. பட் வாட் அபவுட் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி? ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் மென்ஷன் ஆயிருக்கா, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் மென்ஷன் ஆயிருக்கானா? 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போது வித் திஸ் ஆன்சர் இஸ் 1 எலிமினேட் பண்ணால் 2 and 3. ஓகே, ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, வார்டு கமிட்டி, மெட்ரோபாலிட்டின் பிளானிங் கமிட்டி, ஸோ இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு 74th அமெண்ட்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷன் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் வரும். ஓகே, ஃபைன். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங். ஓகே, இன் இந்தியா a metropolitan planning committee is constituted under the provision of Constitution of India. எஸ், ஒரு மெட்ரோபாலிட்டின் பிளானிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும், விச் ஹேவிங் 10 lakh ஆஃப் பாப்புலேஷன் அபோவ் இருக்கக்கூடிய ஒரு கம்பரேஷனில் மெட்ரோபாலிட்டின் பிளானிங் கமிட்டி ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணணுங்கிறது மேண்டேட்டட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இட் ப்ரிப்பேர் தி டிராஃப்ட் பிளான் ஃபார் மெட்ரோபாலிட்டின் ஏரியாவா? எஸ், அதில் ஒன்றும் பெருசாக ஸ்டாப்பர்ஸ் எதுவும் கிடையாது. இட் ஹாஸ் த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. It has a sole responsibility for implementing government sponsored schemes in the metropolitan area. அதுக்கு மட்டும்தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா?
இட் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் இட் ஹேஸ் த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, இருந்தால் நல்லாயிருக்கும், பட் அது இல்லை. ஓகே, ஸோ இட் ஹேஸ் த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இம்ப்ளிமெண்டிங் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம் இன் மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ 2 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2. ஸோ மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்குது பேரலல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்குது. அதையும் பார்த்துக்கணும்னு நமக்கு தெரியணும். ஓகே ஃபைன். அடுத்து பெஸ் ஆக்ட் வச்சு கேட்டிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல் ஏரியாஸ் ஆக்ட். ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஐடென்டிஃபைட் அஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ்? எது இதோட அப்ஜெக்டிவ் கிடையாது? டு ப்ரொவைட் செல்ஃப் கவர்னன்ஸ். ஓகே, டு ரெகக்னைஸ் ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ். ஓகே, to create autonomous region in tribal areas. Okay, to free tribal people from exploitation. To create autonomous regions idhula irukka illa schedule 5 or 6 of the constitution la irukka? So schedule 5 and schedule 6 of the constitution deals with the creating an autonomous districts. Okay, so Assam la autonomous districts idella establish பண்றது அப்படிங்கிறது, that is an provision with respect to schedule 6 of the constitution, not it is mentioned in the PES Act. Okay, so PES Act ஓட extension scheduled areas, those which are not considered to be in the 6th schedule வராத areas, 5th schedule எதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ those packets are states. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் schedule ஏரியாஸில் இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது தான் அப்ஜெக்டிவோ தவிர அட்டானமஸ் ரீஜியன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஷெட்யூல் 6 டீல் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் C. That is government enacted Panchayat Raj extension. Which one of the following is not identified as its objective? That is C. ஏன்னா செல்ஃப் கவர்னன்ஸ் த்ரூ பை கிராம் சபாஸ் மூலம் கொண்டு வந்துடுறாங்க. மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இதெல்லாம் இது மினரல் ரைட்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால ட்ரெடிஷனல் ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியுது. ஃப்ரீ ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் கேட்டால் எஸ், தே ஹவ் சர்டன் ரைட்ஸ். ஓகே, அப்போது அட்டானமஸ் ரீஜியன்ஸ் தான் இங்கே வரதுக்கான ஸ்கோப் இல்லை, ஏன்னா அது ஷெட்யூல் 6 வர்றது. ஓகே ஃபைன். அடுத்து இந்த ஏரியா கவர்ட் அண்டர் PES Act, வாட் இஸ் தி ரோல் ஆர் பவர் ஆஃப் கிராம் சபா? ஓகே, so Gram Sabha has the power to prevent alienation of land in the scheduled areas. இருக்கலாம். Okay, Gram Sabha has the ownership of minor forest produce. இருக்கலாம். Okay, recommendation of the Gram Sabha is required for okay granting license or mining lease. Okay, for any minor mineral in the scheduled areas. எல்லா மினரலுமா இல்லை certain minerals? ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஒன்லி certain minerals as listed இல்லை எனி மினரல்ஸ்னால் எல்லாமே வந்துடும். அது கிரிட்டிக்கல் மினரல் வந்துடும், எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் மினரல்ஸுங்கிற கண்டிஷனில் வந்துடும். எல்லா மினரலையும் சேஃப்கார்ட் பண்ணுறது பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய பர்பஸான்னு கேட்டால் நோ, ஒன்லி ஃபார் சர்டைன் மினரல்ஸ். ஓகே, ஸோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் நாட் ஆல் மினரல்ஸ், ஒன்லி சர்டைன் மினரல்ஸ். இந்த எனியை தூக்கணும்னா ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2 கரெக்டான்னு கேட்டால் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை ஹோல்ட் பண்ணுறது இட் இஸ் அ ரைட் ஆஃப் தி கிராம் சபாஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ஃபார்மிங் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டா? எஸ், ஆர்டிகல் 19 class 1 class 3 கொண்டு வந்திருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டூ நாட் ஃபால் வித்தின் தி ambit of the right to information act ஆன்னு கேட்டால் தட் ஒன் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நான் தனியாக எடுத்துறேன். ஓகே, கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்க்கும்போது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடலாம் அப்படின்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனோட ஃபிக்ஸ் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு வேரியஸ் கமிட்டிஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோ, அசோக் மேத்தா கமிட்டியோ, தண்டேவாலா கமிட்டியோ, இதெல்லாம் எதுவும் கேட்டதில்லை. பட் பேசிக்காக வாட் இஸ் வாட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ எந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபேக்ட் ஓரியன்டாக கொஸ்டின் வந்ததுனால நம்ம அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகிறது நல்லது தான். ஓகே, அடுத்து கம்பல்சரி வாலண்டரி ப்ரொவிஷன் 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே வாலண்டரி ப்ரொவிஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ணிட முடியும் ஆன்சரை. அடுத்து ரோல் ஆஃப் கிராம் சபா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து தெரிஞ்சிருக்கணும். ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், விமன் அண்டு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும். டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து என்ன, குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸ் அவங்களுக்கு எதுலேருந்து வருது, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ட் எலெக்ஷன் கமிஷன். இங்கே நான் ஃபினான்ஸ் கமிஷன் போட்டுட்டேன். 243I ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆர் ஃபைனான்ஸ் கமிஷன் ஐகே. ஓகே, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வரும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 243K அப்படி இல்லாட்டினாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸில் இதோட எக்ஸ்டென்ஷன் ஆகுமா, வேர் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் இஸ் நாட் அப்ளிகபிள், PES Act 1996 ஃபீச்சர்ஸ் என்ன,
இதெல்லாம் தான் பார்க்க வேண்டிய விஷயம். இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானதான். இதை மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு அர்பன் லோக்கல் பாடிஸை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் எங்கே முனிசிபாலிட்டிஸ் ஃபார்ம் பண்ண முடியாது, லைக் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பு இந்த மாதிரி இடத்துல. கம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் என்ன, ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இங்கே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அதோட கம்போசிஷன் என்ன, மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி அதோட கம்போசிஷன் என்ன, நோட்டிஃபைடு ஏரியானா என்ன, இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்னா என்ன, கண்டோன்மெண்ட் போர்டுனா என்ன, இந்த ஒரு டிஃபரன்சஸ் தெரியணும். ஏன்னா இது மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, நோட்டிஃபைடு ஏரியா வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தனியாக எடுத்தாரேன்னு சொல்லி. ஓகே. ஸோ இப்போ வேரியஸ் கமிட்டிஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்தது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. அந்த நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சீரிஸ்க்கும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அடுத்து வந்தது அசோக் மேத்தா கமிட்டி. அடுத்து கமிட்டி ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ஜிவிகே ராவோ கமிட்டி. அடுத்து தண்டேவாலா கமிட்டி பிளாக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹனுமந்த் ராவோ கமிட்டி. அடுத்து கடைசியாக வந்தது எல்எம் சிங்வி கமிட்டி தான் 1986. இதை பேஸ் பண்ணி தான் 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. கமிட்டி இதில் எது 2 டயர் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு, இதில் எது 3 டயர் ரெக்கமெண்ட் பண்ணுச்சுன்னு பார்த்துக்குங்க. இதில் எது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் கொடுக்க சொல்லுச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை கொஷின்ஸ், கமிட்டியில் கேட்டதில்லை. பட் இப்போ த்ரோ பண்ணாங்க அப்படின்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்யூப்டாக இருக்கணும். அப்போ பேசிக்காக வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. எனிவே லட்சுமிகாந்தில் இருக்குது, பார்த்துருக்குங்க. ஓகே. அடுத்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 243 to 243O, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 243P to 243ZC, 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 9th பார்ட்டு 10th ஷெட்யூலு, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்ட் 9A 11th ஷெட்யூலு. ஓகே. ஆர்கனைசேஷனை பொறுத்தவரைக்கும் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னா கிராம் சபாஸ் 243Aல கிரியேஷன் ஆஃப் 3 டயர் சிஸ்டம் அது கம்பல்சரி. ஆல் போஸ்ட் அட் ஆல் லெவல்ஸ் எலெக்ஷன் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணுங்கிறது கம்பல்சரி. மினிமம் ஏஜ் டு கண்டஸ்ட் இன் தி எலெக்ஷன் 21 years அப்படிங்கிறது கம்பல்சரி. இன்டைரக்ட் எலெக்ஷன் டு தி போஸ்ட் ஆஃப் சேர்மன் அட் தி இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அபெக்ஸ் லெவல் தட் இஸ் கம்பல்சரி. Reservation of seats for scheduled caste in the panchayat and chairman in proportion to their population that is compulsory. Reservation of women 1/3 seats chairman and other levels இருக்கிறதும் கம்பல்சரி தான். ஓகே. அடுத்து கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 243K. ஐ ஹோப் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 243K மாற்றி சொல்லியிருக்கேன். ஓகே. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்ஸ் கமிஷன் கரெக்டு தான். 243I 243K. ஓகே. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 243K, 243I வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்துடும். ஓகே. அடுத்து ஃப்ரெஷ் எலெக்ஷன் டென்யூர் இதெல்லாம் வந்து 243. இதெல்லாம் கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ். வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் வருது, voting rights to the member of union and state legislature in those bodies, providing reservation for backward class இது கம்பல்சரின்னு நினைப்போம். ஆனால் இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான். ஓகே. அடுத்து ஃபினான்ஷியல் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மே டிசைட். மேக்கிங் தி பஞ்சாயத்து அட்டானமஸ் பாடி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மே டிசைட். டெவல்யூஷன் பவர் டு த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் டு பெர்ஃபார்ம் சம் ஆர் ஆல் ஆஃப் த எனி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இன் தி ஷெட்யூல் 6 ஒரு 29 ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, தட் இஸ் கம்பல்சரியா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைடான்னு கேட்டால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட்ஸ். ஓகே. இப்போ ஆர்டிகல் 243 வாட் இஸ் கிராம் சபா அப்படின்னு பார்த்துடலாம். கிராம் சபா மீன்ஸ் நத்திங் பட் எ பர்சன் ரெஜிஸ்டர்ட் இன் தி எலக்டோர் ரோல் ரிலேட்டிங் டு தி வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்சன், ஓகே, அவங்க எல்லாருமே கிராம் சபாவுக்குள்ளே ஒரு மெம்பராக வந்துடுறாங்க. கிராம் சபா அப்படிங்கிறது ஒரு எலெக்டட் பாடி கிடையாது. அது அங்கே இருக்கக்கூடிய எலக்டோரல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடுவன்சி வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எலக்டோரல் ரோலில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே மெம்பர் ஆஃப் கிராம் சபா தான். ஓகே. ஸோ கிராம் சபா அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 கூட்டமைப்பு. ஓகே. ஸோ அங்கே என்ன ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டாங்க. அது போக அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை டிசைட் பண்ணுறது லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட்டு தான். ஓகே. ஏன் அப்படின்னா அது அதோட ஃபங்க்ஷனை டிசைட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் அந்த லெஜிஸ்லேச்சர் அலோவ் பண்ணுறதானே தவிர கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது கிராம் சபாவை பொறுத்தளவுக்கு. ஸோ அது டெமோக்ராட்டிக் டைரக்ட் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன். ஏன்னா அது எலெக்டட் கிடையாது. ஓகே. அது போக வருஷத்தில் 4 தடவை கான்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 6 டைம்ஸ்னு சொல்லலாம், 2 டைம்ஸும் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அது ஸ்டேட் டு ஸ்டேட் டிசைட். ஸோ அது இந்த நம்பர்ஸ் நம்ம அரைவ் ஆக வேணாம். யார் சமிட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ஹோஸ்ட் பண்ணுவார். ஓகே. ஸோ இங்கே என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா பட்ஜெட்டோ இல்லை பிளானோ ப்ரோக்ராம்ஸோ ஏதோ ஒன்று காமன் அப்ரூவலுக்காண்டி இங்கே வைப்பாங்க. அது மூலமாக தான்
அதுபோக கிராம சபாவோட இன்னொரு முக்கியமான ரோல் எதுன்னு கேட்டிங்கன்னா, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்கள யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு கிராம சபாவோட ரோல்ஸ். அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸை பொறுத்தளவுக்கு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு இன் ப்ரொபோர்ஷன் டு தேர் பாப்புலேஷன் இன் ஆல் லெவலில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ண வேண்டியதுக்குன்னா ப்ரொவைட் பண்ண வேண்டியதுக்கு கண்டிஷன். அதே மாதிரி விமனை பொறுத்தளவுக்கு 1/3 ஆஃப் த சீட்ஸ் இன் ஆல் லெவலில் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கம்பல்ஷன். ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ணுங்கள், நாட் லெஸ் தென் தான் சொல்கிறாங்க. அப்போது மோர் தென் 1/3 போகலாமான்னு கேட்டால் போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பொறுத்தவரை 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன். ஓகே, அப்போ இங்கே நாட் லெஸ் தென் அப்படிங்கிறது 1/3 கீழே போகக்கூடாது, 1/3க்கு மேலே போகலாம். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பொறுத்தளவுக்கு பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நடக்கிறது. இங்கே 1/3 ரிசர்வேஷன்ஸ் ஃபார் விமன் கொடுத்தே ஆகணும். ஓகே, அது போக சேர்பர்சன் போஸ்ட்டையுமே ரிசர்வ் பண்ண வேண்டியதுக்கு அட் ஈச் லெவல் யாருக்காகனா உமனுக்காக. ஓகே, இதில் ஆப்ஷன் எது அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கொடுக்கக்கூடிய சீட் வந்து ஆப்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுத்துச்சுன்னா தட் இஸ் நாட் கன்சிடர் டு பி த வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸை பொறுத்தளவுக்கு. டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு ஒருத்தளவுக்கு 5 years. இயர்லியராக டிசால்வ் ஆகலாமா? எஸ், டிசால்வ் ஆகலாம். அப்படி டிசால்வ் ஆச்சு அப்படின்னா ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷன் நடக்கும்போது ரிமைனிங் பீரியட் எவ்வளவோ அவ்வளோ தூரம் இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒருவேளை 5 வருஷம் லைஃப் அப்படின்னு வரும்போது 4.5 வருஷத்தில் அது டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 6 monthsக்காக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணுமான அவசியம் இல்லை. 6 months கழிச்சு ஃப்ரெஷ் எலெக்ஷனாகவே நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளிக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதுதான். பட் வித் ரெஸ்பெக்ட் டு இயர் மட்டும் வரும்போது 21 years. ஓகே, அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் டோன்ட் ட்ரை டு மெமரைஸ். பட் மொத்தம் டோட்டலி ஒரு 29 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இது என்சிஆர்டியில் இருக்கிறதுனால இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை பொறுத்தளவுக்கு அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான். எவ்வளோ கிராண்ட் கொடுக்கணும், எவ்வளோ ஃபீஸ் லெவி பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, டாக்ஸஸ் எதில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான். அதனால தான் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவங்களுக்கு நேச்சராகவே இருக்குது. ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னு தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரும். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு 243I. ஓகே, ஸோ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சன் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டேட்டு. இதை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவார். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஃபைனான்ஸ் கமிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரலில் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுமோ அதே தான். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டேட் டாக்ஸஸ் பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஸ்டேட்டு, கிராண்ட் ஏதாச்சும் கொடுக்கணும்னா கொடுக்குறது, ஃபீஸு ஏதாச்சும் ஒன்று, இதெல்லாமே டிசைட் பண்ணுறது ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க்கு. ஓகே, அடுத்து எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு 243K. இதையும் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக கவர்னரை தவிர பட் ரிமூவ் பண்ணுறது யாருன்னா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கான ரிமூவல் ப்ராசஸ் என்னவோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது. யூனியன் டெரிட்டரியை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னா பிரசிடென்ட் நினச்சா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டோ 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டோ பிரசிடென்ட் நினச்சா ஹி மே எக்ஸ்டெண்டட் டு தி யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது தான். ஸோ பிரசிடென்ட் தான் அங்கே டிசைட் பண்ணுறது. சரி, எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் அண்டு சர்டன் அதர் ஏரியாஸ். ஓகே, ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸில் இன்க்ளூட் ஆகாது. ஹில் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் இந்த ஸ்டேட்ஸ் இன்க்ளூட் ஆகாது. ஹில் ஏரியா ஆஃப் மணிப்பூர் ஃபார் விச் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் எக்ஸிஸ்ட். டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஃபார் வெஸ்ட் பெங்கால் டார்ஜிலிங். ஷெட்யூல் 6, ஷெட்யூல் 5 அதில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோட வேலை தான். அதுவும் எஸ்பெஷலி ஷெட்யூல் 5 இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த ஷெட்யூல்டு ஏரியாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் பெஸ் ஆக்ட். ஓகே, ஸோ பெஸ் ஆக்டோட பர்பஸ் இந்த ஏரியாலலாம் இல்லை. சரி, இந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஏற்றாப்படி மாடியூல் பண்ணி பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் பெஸ் ஆக்டோட ரூல். ஓகே, அப்போ பெஸ் ஆக்ட் ரோலோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் மோஸ்ட்லி ஷெட்யூல் 5, ஷெட்யூல் 6 அப்ளிகபிள் ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய ஏரியாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் இந்த பெஸ் ஆக்டோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷன்ஸு அசிட்டிஸ் எதெல்லாம் கம்பல்சரின்னு சொல்கிறோமோ அதெல்லாம் எடுத்துக்கணுமான்னா இல்லை. எது அவங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சருக்கு எது பொருந்துமோ அதை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கிறது தான் இந்த பெஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய ஆக்ட். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ கிராம சபாஸ் இருக்கும். கிராம சபாவோட ரோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டியூஷன் அது ஃபங்க்ஷன் ஆகும். அது போக மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்களோட ரோலு. அதுக்கப்புறம் அவங்களோட லேண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது கிராம சபாஸோட ரோலு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் இருக்குல்ல, சர்டன் மினரல்ஸ்க்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது.
அது போக மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசரில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பெஸ் ஆக்டில் கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸ். இது என்னென்னா கஸ்டமரி இல்லா அந்த ஒரு ஷெட்யூல்டு ஏரியாஸ்க்கு மட்டும் கொடுத்தது தான் இந்த பெஸ் ஆக்ட். ஓகே ஃபைன். அடுத்து அர்பன் லோக்கல் பாடிஸை பொறுத்தவரைக்கும் பார்ட் 9A 243P to 243ZC 12th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் பேசப்பட்டிருக்கு. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்ஸ்டியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் ஒன்று, அதுதான் இந்த கம்போசிஷன் ஆஃப் வேரியஸ் பாடிஸ். ஓகே, ஸோ இந்த வார்டு கமிட்டி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது போக பிளானிங் கமிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால் முனிசிபாலிட்டிஸ். ஸோ முனிசிபாலிட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுறதா இருந்தால் என்ன க்ரைட்டீரியா? பாப்புலேஷன் ஒரு க்ரைட்டீரியா, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஒரு க்ரைட்டீரியா, அது மாதிரி ரெவன்யூ எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அது மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் நான் அக்ரி இன்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுங்கிறத அட்ரஸ் பண்ணுறது தான். இதில் மொத்தம் 3 கேட்டகரியாக வச்சுருப்பாங்க. நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சிலு, முனிசிபல் கார்பரேஷனு. நகர் பஞ்சாயத்தை பொறுத்தளவுக்கு 5000 பாப்புலேஷன் 15,000, அதோடு சேர்த்து இந்த கண்டிஷனும் அப்ளிகபிள் ஆகிடும். ஓகே, ஸோ ஒரு ஏரியாவில் 5000 15,000 வரைக்கும் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெவன்யூ ஜென்ரேட்டட் ஓகே போதுமானதாக இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நகர் பஞ்சாயத்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அது ஒரு டிரான்சிஷனல் ஏரியா. ஏன்னா அப்போ தான் ரூரல்லேருந்து அது அர்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, அடுத்து முனிசிபல் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு அது 15,000 3 லட்சம் வரைக்கும். இதில் 3 லெவலாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கிளாஸ் சி, கிளாஸ் பி, கிளாஸ் ஏ. ஓகே, ஸோ லெஸ் தென் 50னா அது கிளாஸ் சி, மோர் தென் 50 to 1 lakh அப்படின்னா கிளாஸ் பி, மோர் தென் 1 lakh அப்படின்னா அது கிளாஸ் ஏ, அப் டு 3 lakhs வரைக்கும். 3 lakhsக்கு மேலே போயிடுதா முனிசிபல் கார்பரேஷன். ஓகே, ஸோ இதை கான்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் இதில் 2 டயராகவும் கொண்டு வரலாம், 3 லெவல்லேருந்து 2 லெவல்லையும் கொண்டு வரலாம். பட் அதுக்கு ஒரு பாப்புலேஷன் க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. ஓகே ஃபைன். அடுத்து கம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு முனிசிபாலிட்டிஸ்க்கு டைரக்ட் எலெக்ஷன் தான் கம்போஸ் பண்ணணும். பட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணால் ரெப்ரசன்டேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், இல்லை லோக்சபா மெம்பர், ஸ்டேட் அசம்பிளி, ராஜ்யசபா மெம்பர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் கொடுக்கலாம். சேர்பர்சன் ஆஃப் த கமிட்டி அதர் தென் வார்ட் கமிட்டிஸ், இவங்களுக்குலாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். இன்சென்ஸ் ஒன்லி எலெக்டட் பாடியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் மெஜாரிட்டி டைரக்ட்லி எலெக்டடாக தான் இருக்கணும். ஓகே, அது போக வார்டு கமிட்டியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மேண்டேட்டடாக கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு டெரிட்டோரியல் ஏரியாவுக்கும் அதோட பாப்புலேஷன், அதோட கம்போசிஷனை பொறுத்தளவுக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் டிசைட். பட் வார்டு கமிட்டின்னு ஒன்று இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. இது டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸில் தான். ஓகே, ஸோ 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அங்கே கொஸ்டின் வந்திருக்கும், மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸில். இதை பொறுத்தளவுக்கு இதில் எலெக்டட் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4/5. ஓகே, ஸோ இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் கலெக்ட் பண்ணக்கூடிய டிமாண்டு, ஸோ இதெல்லாம் பிளானிங் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி இந்த பிளானிங் கமிட்டி என்ன பண்ணணும்னா அதை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சப்மிட் பண்ண வேண்டியது தான் இதோட ரோல். இதில் மெம்பர் யார் இருக்கணும் அப்படின்னா 4/5. ஓகே, ஸோ 4/5 யாராக இருக்கணும்னா எலெக்டட் அமாங்ஸ் தி மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஓகே, ஸோ இது ஒரு டைரக்ட்லி எலெக்டடாக இருக்கணும் 4/5. ரிமைனிங் 1/5 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். இவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது இந்த ஸ்பேஷியல் பிளானிங், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணி ஒரு பிளானிங் கமிட்டி ரிப்போர்ட்டாக, ஒரு பிளானிங் ரிப்போர்ட்டை எடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட கொடுக்கணும். இது டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ரோல். அடுத்து மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டியோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ரைசஸ் நாட் ஓன்லி அர்பன் ஏரியா பட் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் போத் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ். ரூரல் சரௌண்டிங்ஸையும் இவங்க எடுத்துக்கணும் கம்போசிஷனுக்குள்ள. மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது 10 லட்சத்துக்கு மேலே அபோவ் இருந்துச்சுன்னா முனிசிபல் கார்பரேஷன் அங்கே கண்டிப்பாக மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணியே ஆகணும். இதை பொறுத்தளவுக்கு மெம்பர் அப்படின்னு வரும்போது 2/3 எலெக்டடாக தான் இருக்கணும். எதுலேருந்து வர்றவங்கன்னா பை தி மெம்பர்ஸ் ஆஃப் தி முனிசிபாலிட்டிஸ் அண்ட் சேர்மன் ஆஃப் தி பஞ்சாயத்து. ஓகே, இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்பேஷியல் பிளானிங், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், சானிடேஷன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறது தான் இவங்களோட ஒர்க்கும் ஆஃப் தி மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி. இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் மெஜாரிட்டி. இங்கே 2/3 எலெக்டட், இங்கே 4/5 எலெக்டட். ரெண்டும் ஒரே ரோல் தான் ப்ளே பண்ணுது. ஓகே, இது 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அங்கே கண்டிப்பாக கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும் முனிசிபல் கார்பரேஷனில். ஓகே, அடுத்து நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. இந்த நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் அ நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இந்த நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டியை பொறுத்தளவுக்கு நோட்டிஃபைடு. ஓகே, ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இஃப் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபாஸ்ட்லி இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது அப்படின்னா
அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிறதுல ஸ்பெஷல் எஃபோர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த ஏரியா வந்து ஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் வி டேக் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு லெஜிஸ்லேச்சர் செட்டப் கொண்டு வந்து அந்த நோட்டிஃபைடு ஏரியான்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த நோட்டிஃபைடு ஏரியாவை பொறுத்தளவுக்கு எலெக்டட் மெம்பர்ஸ் கவர்ன் பண்ணுவாங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ அங்கே எலெக்டட் கிடையாது, என்டையர்லி நாமினேட்டட் பாடி தான் அங்கே நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டியை பொறுத்தவரைக்கும் அது கான்ஸ்டியூஷனில் பேசப்படல. அன்லைக் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி மாதிரியோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு மெட்ரோபாலிட்டின் பிளானிங் கமிட்டி மாதிரியோ இல்லை. நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டிங்கிறது அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது தான். நோட்டிஃபிகேஷன் மூலமாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால இதை நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்னு சொல்கிறோம். இதை பொறுத்தவரைக்கும் பியூர்லி நாமினேட்டட் பாடி தான் இதை கவர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கான்ஸ்டியூஷனல் பாடி. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே, அடுத்து டவுன் ஏரியா கமிட்டி. டவுன் ஏரியா கமிட்டியுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஓகே, இதோட கம்போசிஷன் ஃபங்க்ஷன் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான். இதுவும் நான் கான்ஸ்டியூஷனல் தான். அடுத்து கண்டோன்மெண்ட் போர்டு. இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மிலிட்ரி பர்சன், சிவிலியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஆர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய ஃபேமிலி, அவங்களோட சிவிலியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கக்கூடிய ஜோனை தான் கண்டோன்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிவிலியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் என்டையர்லி கவர்ன்ட் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ கண்டோன்மெண்ட் ஆக்ட் 2006ங்கிறதுல வருது. இதை பொறுத்தவரைக்கும் பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. பட் இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. ஓகே, இந்த கண்டோன்மெண்ட் போர்டை வி ஷிஃப்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. பட் கண்டோன்மெண்ட் போர்ட், டவுன் ஏரியா கமிட்டி, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயங்கள். ஸோ பார்த்துக்குங்க. ஓகே, வித் திஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ் அண்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் முடிஞ்சிச்சு. அப்போ ஹைகோர்ட் முடிஞ்சிருச்சு, சுப்ரீம் கோர்ட் முடிஞ்சிருச்சு, சபார்டினேட் கோர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் பாடிஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து இஃப் பாசிபிள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 90% சிலபஸ் முடிஞ்சு. ஓகே, ஸோ நாளைக்கு இந்த டாபிக்ஸை மட்டும் கன்சால்டேட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா 90% ஆஃப் த டாபிக் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இந்த யூனியன் டெரிட்டரிஸ், ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸு, அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இருக்குது. இது ஈஸியாக நம்மளால் கன்சால்டேட் பண்ண முடியும் அட் த 5th டே. ஓகே, ஏன்னா இது வெயிட்டேஜ் படி ப்ராக்ரஸ் பண்ணி போகிறதுனால நாளைக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸை முடிச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து நமக்கு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் தான். வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். நாளைக்கு மிச்சம் இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90% முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். ஓகே, ஃபைன். தேங்க்யூ.